இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அந்த அமைதி எனக்கு இது ஒரு சாதாரண அமைதியா தோணல. அந்த பஞ்சாயத்து கட்டுப்பட்டு உட்காந்துப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வேற ஏதோ நினைச்சுக்கோங்க. எங்கெல்லாம் உங்க காலேஜ்ல படிக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி கூட்டிட்டு இவ்வளவு அமைதியா உட்கார வச்சிட்டீங்களே, நாங்களாம் அப்படியா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த பருவத்தை கடந்துதான் நாங்களும் எங்க பீரியட்ல எல்லாம் இது மாதிரி இலக்கிய மன்றம் அல்லது ஸ்கூல்ல இலக்கிய மன்றங்கள் தான் நடக்கும். பெரும்பாலும் எந்த ஸ்கூல்லையும் நான் படிச்ச ஸ்கூல்ல நான் எந்த தனியார் ஸ்கூல்லையும் படிக்கல. அரசு பள்ளி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில எங்கேயுமே இவ்வளவு பெரிய ஆடிட்டோரியம் கிடையாது. அப்புறம் எல்லாமே பெரிய மரத்தடிகள்ல தான் உட்காந்துருப்பாங்க. நான் படிச்ச ஸ்கூல்ல 4000 பேர் படிச்சாங்க. அது ஒரு அரசு நிதி உதவி பெறுகிற ஸ்கூலு. 4000 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு ஒருத்தர் சிறப்புரையாற்றுவாரு. எனக்கெல்லாம் என் லைஃப்ல இப்ப திரும்பி பார்க்க இப்ப என்ன ஒரு பேட்டி எடுத்தாங்க. அதை கேட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு இலக்கிய மன்ற கூட்டம் கூட ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்த வாத்தியார்கள்லாம் பெரும்பாலும் தமிழ் வாத்தியார்கள் வருவாங்க. அவங்க பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம எப்படி வாழணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும். எனக்கு அப்படியே இந்த ஒழுக்கம்லாம் பிடிக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிச்சோம். நான் கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிக்காதவங்க இந்த வாழ்க்கையிலே நரகத்தை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் ரொம்ப ஃபிளரிஷா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கு காரணம்லாம் இருக்குது. அதனால இந்த ஆண் பெண் பிள்ளைகள்லாம் ஒன்னா உட்காருமா அந்த கிரவுண்ட்ல. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த முன்னாடி உட்காந்துக்கிற பொம்பளை பிள்ளைங்க இந்த ஒரு ஜடையை இன்னொரு ஜடையோட போட்டு முடிச்சு போட்டு விட்டுருவேன். அவன் இந்த இவங்க பேசண்ட் பிடிக்காம யாராவது ஒரு பொண்ணு எழுச்சிச்சுன்னா இன்னொரு பொண்ணு முடிய பிடிச்சி இழுக்காது. 2 பேரும் தபால்னு விழுவாங்க. இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. பாதையர் பேசுறதெல்லாம் ஞாபகமே இல்லை. சிறப்பு பேச்சாளர் பேசுறதெல்லாம். ஏன்னா அந்தந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பருவத்துல இதுதான் இனிமை, இதுதான் ஞாபகம், இதுதான் பால்யம், இதுதான் சிறப்பு. அப்ப போய் ஒருத்தர் நீ கஷ்டப்பட்டு படிக்கணும். நேற்று இந்த எக்ஸிபிஷனுக்கு போகும்போது பெரியார் தாசனுடைய ஒரு போட்டு ஒளிபரப்புனாங்க. நான் விழுந்து சிரிச்சிருந்தேன். அவர் சொன்னாரு, கஷ்டப்பட்டு படிங்க. ஏன்னா சொல்றேன் பிள்ளைய கஷ்டப்பட்டு கிணறு வெட்டு, கஷ்டப்பட்டு கல் ஓட, கஷ்டப்பட்டு ஏர் ஓட்டு, கஷ்டப்படாத இருக்கிறதுக்கு படி அப்படின்னு சொல்லு. படிக்கிறது படிக்கிறதும் கஷ்டப்படுறதுக்கு இல்லை. எனக்கு இந்த மொழியில அலங்காரம், இப்போ மேடம் பேசுவாங்கல்ல ஒரு லாங்குவேஜ், ஒரு கவிதைத்தனமா, அதெல்லாம் தெரியாது உண்மையிலே. அது வேணாம்னு தோணுது. ரொம்ப ஆத்மார்த்த ரீதியா நம்ம 2 பேரும் பேசிக்கணும். அப்படி இப்போ ஒய்ஃப் கிட்ட எனக்கு ஒரு காஃபி கொடு, ஒரு காஃபி எடுத்துருவா அப்படின்னா வீட்டுல பேசுவோம். என் துணைவியாரே ஒரு கோப்பை வடி நீ போட்டீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான் அந்த பொம்பளை, இவங்க கூட வாழவே முடியாது. சாதாரணமா நம்ம பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் மறந்து கூட என் வாயில இருந்து நீங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு அட்வைஸ் சொல்லவே மாட்டேன். ஏன்னா யாரும் இந்த உலகத்துல யாருக்குமே அட்வைஸ் சொல்லவே முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மேடையில நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, இளமோகன் சார் உட்பட சொல்றேன், ரொம்ப தைரியமா சொல்றேன், நாங்க எல்லாம் வெற்றி அடைந்த மனிதர்கள் அப்படின்னு நீங்க நினைச்ச கூடாது. அப்படிலாம் இல்லை. ஏன்னா வெற்றி அடைதல் அப்படின்னா என்ன? வெற்றி அடைதல்னா பண ரீதியா வெற்றி அடையலாம், பொருளாதார ரீதியா வெற்றி அடையலாம். அப்போ அறிவு ரீதியா வெற்றி அடைஞ்சான்ல, அவன் இந்த ஸ்டேஜ் கீழே உட்காந்துட்டான்னா அவன் வெற்றி அடைஞ்சவன் இல்லையா? வெற்றி அடைந்தவன் அப்படின்னு உலகத்துல ஒருத்தன் இல்லை. வெற்றி அடைய ஒவ்வொரு வகையிலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு சிலர் அதுல பொருளாதார ரீதியா வெற்றி அடைஞ்சாங்க. இந்த உலகம் என்ன நினைச்சிருக்குது, இவங்கதான் சக்சஸ்ஃபுல் மனிதர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர விரும்புறேன்னா அப்படின்னு. முதல் முறையா என் வாழ்க்கையில இன்னைக்குதான் ஒரு கரஸ்பாண்டன்ட் ரூம் போய், சார் ரூமுக்கு போய், அவர் எனக்கு எந்த அட்வைஸும் பண்ணல. அவன் எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு பெரிய ஆர்டிகல் இல்லை. என்னன்னா, இந்த எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் பேச போகும்போது, கல்லூரிகளுக்கு போகும்போது தயவு செய்து கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு போனோடனே அவங்க ஒரு ஸ்வீட் காரம் காஃபி கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கும் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே நான் பயந்துனே இருந்தேன். கரஸ்பாண்டன்ட் நீங்க என்ன சார் வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. வழக்கமா எல்லாரையும் கேட்பாங்க. அவர் நான் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்பாங்க. நான் இபில வேலை செஞ்சேன். ஜெயமோகன் டெலிஃபோன்ஸ்ல வேலை பார்த்தாங்க. நான் டெலிஃபோன்ஸ்ல வேலை செய்யுங்க சார் அப்படின்னா என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. டெலிஃபோன்ஸ்ல ஜெயமோகன் 3rd கிரேடு எம்ப்ளாயா இருந்தார்.
அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 தான் ஒரு சம்பளம். அந்த வேலை தான் பார்த்தாரு. அவருக்கு வந்து பொள்ளாச்சியில இருந்து ஒருத்தர் ரெகுலரா கடிதங்கள் எழுதினேன், 18 கடிதங்கள். அவர் 18 கடிதத்துக்கும் பதிலே போடல ஜெயமோகன். ஒரு தடவை அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு அந்த கடிதங்கள் எழுத. அவர் சொன்னாரு, நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்க, நான் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, உங்களுடைய அப் டு டேட் இலக்கியங்கள் முழுக்க வாசிக்கிறவன், 18 கடிதத்துக்கும் நீங்க பதில் போடவே இல்லை, என்ன அவமானப்படுத்துறீங்க. நான் விஷ்ணுபுரம் வந்து 100 காப்பி வாங்கி என்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு என்னுடைய கல்லூரிகள்ல வேலை பார்க்கறவங்க பர்சன்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு. உடனே ஜெயமோகன் தான் அவர் பதில் எழுதி போடுறாரு, இல்ல சார் நான் இந்த தேதியில கோயம்புத்தூர் போறேன், நம்ம இந்த தடவை பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அவர் வந்து ட்ரெயின்ல வரும்போது கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட ஒரு டிரைவர் வந்து இவருடைய சூட்கேஸ் எல்லாம் கீழே இறங்குறாரு. யாரு நீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல எங்க ஐயா வந்திருக்காரு, உங்களை ரிசீவ் பண்றேன். யாரு உங்க ஐயான்னா, ஒரு அந்த அதிகாலை 4 மணிக்கு ஒரு நல்ல ஒரு புத்தம் புது ஒயிட் அண்ட் ஒயிட் வேட்டி சட்டையோட பொள்ளாச்சி மகாலிங்கம் வந்து வெயிட் பண்றாரு. அவர் வந்து இவரை கூட்டின்னு போறாரு என் கெஸ்ட் ஹவுஸ் போன. உடனே ஜெயமோகன் வந்து அவர் கெஸ்ட் ஹவுஸ் தங்குறாரு. அவர் நிறைய பேசுறாரு, நான் விஷ்ணுபுரம் படிப்பேன், இவ்வளவு புத்தகங்கள் படிச்சிடறேன், நான் 18 கடிதங்கள் எழுதினேன், நீங்க பதிலே போடல அப்படின்லாம் பேசுறேன். இந்த ஆர்டிக்கல்ல ஜெயமோகன் எப்ப எழுதியிருக்காருன்னா, பொள்ளாச்சி மகாலிங்கத்துடைய டெத் அன்னைக்கு எழுதுறேன். எனக்கு வந்து ஒரு பெரிய கவுண்டர் இறந்துட்டாரு, அந்த ஃபீல் தான் இருக்குது அப்படின்னு எழுதுறாரு. இப்ப கடைசியா மகாலிங்கம் வந்து ஜெயமோகன் கேட்கிறாரு, தம்பி நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு. அவர் சொன்ன டெலிபோன்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை. மொத்தமா இப்ப எவ்வளவு சேலரி வாங்குறீங்க? 18,000 ரூபாய் ஆகும். நான் சொல்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு டெலிபோன் ஆபரேட்டருக்கு 18,000 ரூபாய் சேலரி, அப்போ அதிகபட்ச சேலரி. அதே மகாலிங்கம் சொல்றாரு, ஐயோ நீங்க எவ்வளவு பெரிய ஸ்காலர், எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. நான் வந்து ஓம் சக்தின்னு ஒரு பத்திரிகை நடத்துறேன், அந்த பத்திரிகையை பார்த்துங்க, கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ஒரு பெரிய பங்களா எங்க கேம்பஸ்ல கொடுக்குறோம், கார் மாசம் 1 லட்சம் ரூபாய் சேலரி தரோம். உங்க ஒய்ஃபுக்கு ஒரு அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாங்க, உங்க ஒய்ஃபுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் சேலரி தரோம், நீங்க இங்கேயே செட்டில் ஆயிடுங்கன்னு சொல்றாரு. ஜெயமோகன் சொல்றாரு, சார் இதனால்தான் நான் 18 கடிதங்களுக்கும் பதில் எழுதாம. எப்படியும் உங்களை மாதிரியான பணக்காரர்கள் ஒரு எழுத்தாளனை விலைக்கு வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பொள்ளாச்சி மகாலிங்கம் ஒன்னும் தப்பு பண்ணிடல, ஒண்ணுமே இல்லை, அவர் பக்கத்து நியாயம், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கு. என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்காலர், இவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளன் பொருளாதார ரீதியா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறார், வேற ஒண்ணுமே அவர் தப்பா நினைக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு, நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுனாலதான் கதை எழுத முடியுது. உங்ககிட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினேன், கார் வாங்கினேன், பங்களா வாங்கினா ஒரு லௌகீக வாழ்க்கையில ஒரு சுகத்தோட வாழ்ந்துட்டு செத்துருவேன். அது எனக்கு தேவையில்லை. நான் வந்து ஒரு ரைட்டரா இருக்கணும், அதுதான் முக்கியம். நான் வந்து ஒரு ரைட்டரா இருக்கணும்னா வெயில்ல அலையணும், நான் வந்து பஸ்ல ஏறி மிதி பண்ணணும், ஏசி கார்ல போனா எழுத முடியாது. நான் வந்து ஒரு சாமானிய மக்களை பற்றி, ஒரு வேசியை பற்றி, ஒரு பிக்பாக்கெட் அடிக்கிறவனை பத்தி எப்படி எழுத முடியும்? சாதாரண மனிதர்களில் ஒருத்தனா நான் புழங்கும் போதுதான் என்னால் எழுத முடியும் அப்படின்றதுடைய தாக்கம் தான். அப்படிலாம் இல்லை சார், நான் உங்ககிட்ட வந்து நான் கஷ்டப்படணும்னு சொல்லல, அதனால நான் எங்கேயாவது போறேன் சார், எங்கேயாவது லாட்ஜில தங்கிக்கிறேன், 3வது தர லாட்ஜில தங்கிக்கிறேன், உங்க காசுலாம் எனக்கு வேணாம் சார், ஆனா நான் எழுதுறேன் சார், நீங்க படிங்க சார்ன்னு சொல்ற இடம் இல்லை. அது வந்து எல்லா எழுத்தாளர்களுக்குமே நேர்ந்து. மேடம் சொன்னாங்க ஜெயகாந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஜெயகாந்தனுடைய படைப்புகள்ல கூட எனக்கு நிறைய விமர்சனங்கள், அவர் நிறைய பேசுறாரு, இன்னும் கொஞ்சம் கம்மியா ஆர்ட்டா கலையா அவருடைய கதைகளை செதுக்கி இருக்கணும் அப்படின்லாம் நான் நினைப்பேன். ஆனா ஜெயகாந்தன் மாதிரி ஒருத்தன் தான் இந்த உலகத்துல எழுத்தாளனா இருக்கணும்னு நான் நினைப்பேன். அவ்வளவு கம்பீரம், அவ்வளவு திமிர், அவ்வளவு ஆணவம், அவ்வளவு கர்வம், படைப்பின் கர்வம். அது அப்படி ஒரு ஆளா இருந்தார். எனக்கு வந்து நான் வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு பர்த்டேல உட்காந்து எல்லாமே ரவுண்டா ஒரு 50 பேர் உட்காந்து, பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் இன்னைக்கு தமிழ்நாடு இறையன்புலாம் இருந்தார் அந்த ஃபங்க்ஷன்ல. அவர் வீட்டுல டாக்டர் KS எங்க ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் தான் அந்த ட்ரீட் கொடுக்குறாரு. திடீர்னு என் பக்கத்துல இருந்த ஒரு வயசானவர் என் கையை பிடிச்சி, நீங்க திருவண்ணாமலை பாவாவா அப்படின்னு கேட்டார். ஆமா சார். வெளியே போலாமா அப்படின்னு வெளியே கூட்டு போய், சிகரெட் பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். பிடிக்க மாட்டேன். அப்ப நான் பிடிக்க மாட்டேன். உடனே அவர் வந்து நான் ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிறேன், என் பேர் மூர்த்தி ராஜகோபால் அப்படின்னாரு. நான் டக்குன்னு ஒரு கையை பிடிச்சினேன், காலை பிடிச்சிருந்தோம்,
ஆனா என்ன கையை பிடிச்சிட்டேன். சார் நீங்க தான் மூர்த்தி ராஜகோபாலா அப்படின்னு கேட்டேன். ஆமா பவான். அவர் வந்து உருமு தனலட்சுமி கல்லூரி அப்படின்னு அவருக்கு ஒரு புகழ்பெற்ற கல்லூரி திருச்சியில இருக்கு. அவருடைய கரஸ்பாண்டன்ட் அவருக்கு தான் அந்த காலேஜ். அவர் வந்து ஒரு தமிழர் கிடையாது, எங்க வந்து வடநாட்டுல இருந்து வந்தவர். ஆனா தமிழ் மீது அவ்வளவு பற்று உள்ளவர். அவர் வந்து ஜெயகாந்தனுடைய கதைகள்லாம் படிச்சுட்டு ஒரு நாள் ஜெயகாந்தனை பார்க்க போறாரு. பார்க்க போனா அவர் ஒன்று குடுத்தனத்துல குடும்பம் இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து இவரால பேச முடியாது அவர் கூட. அதனால சட்டை போட்டுட்டு இவர் கார் நிக்கிற இடத்துக்கு ஜெயகாந்தன் அந்த காராண்ட நின்று பேசுறாங்க. ரொம்ப நேரம் பேசுறாங்க அவருடைய படைப்புகள் பத்தி, அவர் எவ்வளவு உன்னதமான ரைட்டர் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லிட்டு கடைசியா அந்த காரோட கதவை திறக்கிறார் மூர்த்தி ராஜகோபால். உள்ள வந்து அவங்க ஒய்ஃப் இறங்கி வராங்க. நம்ம வந்து கழுத்துலையும் காதலையும் மட்டும் ஒரு 100-200 பவுண்ட் நகை போட்டு இறங்கி வந்தோடனே அதை எடு அப்படின்ற டிக்கே திறந்து ஒரு பெரிய ட்ரே எடுத்து அந்த ட்ரே நிறைய நகைகளும் பணமும் கரன்சிகளும் வச்சு ஜெயகாந்தன் கொடுக்குறார் மூர்த்தி ராஜகோபால். ஃபர்ஸ்ட் மீட். நேத்து அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஈரோட்ல நடந்துச்சு. நேற்று இந்த புக் ஃபேர் முடிச்சுட்டு வரேன். ஒருத்தர் வந்து நான் நிலக்கோட்டையில இருந்து நானே ஒய்ஃப் பார்க்க வந்தேன். சார் நான் வந்து நிலக்கோட்டையில பெரிய நகைக்கடை வச்சுக்கிறேன். எழுத்தாளர்களுடைய பிறந்த நாளைக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம அசல் விலையில நகை கொடுக்குற ஆள் நான். என்ன இப்படிலாம் மனுஷங்க இருக்கிறாங்களேடா. எனக்கு தெரியும் அவரை, நான் பார்த்தது இல்லை. ஆனா நேற்று இங்க வந்துதான் முதல் முறையா பார்த்தேன். அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. எங்க டிரைவர் வந்து கிஃப்டா சார் கோல்டு காயின் கொடுத்துக்கிறார் சார். நான் எழுத்தாளருக்கு அதெல்லாம் கொடுப்பாங்களா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். அது திண்ணர் இல்லை. ஜெயகாந்தனுக்கு அந்த டிரைவர் அப்படி கொடுத்தாங்கல்ல, உடனே அவர் சொல்றாரு என்னது இல்ல இது வந்து நான் கொஞ்சம் பணமும் நகை வச்சு வேணாம். ஏன் ஜெயிக்கிறாரு, நீங்க கஷ்டப்படக்கூடாது, இதான் முக்கியம். அவர் சொல்றாரு நான் கஷ்டப்பட்டேன்னு எங்கேயுமே சொல்லலையே, எங்கேயுமே எழுதலையே அப்படின்னு சொல்றேன். இல்ல நான் பார்த்தனே ஒன்று கொடுத்தனத்துல இருக்கிறதுனால்தான் ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் கதை எழுத முடியும். ஒன்று கொடுத்தனத்தை கஷ்டப்படுறதுனால்தான் பாரிஸ்க்கு போ என்கிற கதையை கங்கா இங்கே போகிறாள் என்கிற நாவலை என்னால் எழுத முடியும். இந்த நகைகளும் இந்த பணமும் எனக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு சொபிஸ்டிகேட்டடான லைஃப் வாழலாம். ஆனா ஒரு படைப்பாளி அன்னைக்கே செத்துருவான்ல சார். ராஜகோபால் விடுறதா இல்லை. அவர் சொல்றாரு காலச்சக்கரம் எப்படி ஒன்னா சுத்தலாம் ஜேகே, ஒரு நாள் நான் கீழே வந்துடுவேன், நீங்க கூட மேல வந்துடலாம். அந்த சமயத்துல நான் இது திருப்பி வாங்கிக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க வாங்கிக்கங்க, இதை நான் கடனாக உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்க வச்சுங்கன்னு சொல்றேன். ஜெயகாந்தன் அந்த ஒரு இலக்கியவாதியின் கலை உலக அனுபவங்கள் என்கிற புத்தகத்தில் எழுதுகிறார். அப்படி ஒரு துர்திருஷ்டம் எங்கள் 2 பேருக்கும் நிகழவே இல்லை. நானும் அந்த அந்த காசை வாங்கல, ராஜகோபாலும் காலச்சக்கரத்துல கீழே வரல, எதுவுமே நடக்கல. நான் நானாக இருக்கிறேன், அவர் அவராக இருக்கிறார். ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர் இந்த அளவுக்கு கம்பீரத்தோடும் இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்தும் முதுகெலும்போடும் நிற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வந்தோடனே சார் வந்து இளவன் சார் வந்து மானசு எப்படிங்கிறா அப்படின்னு இவர் இன்னைக்குதான் வாழ்க்கையிலே நான் பாக்குறேன். என் பொண்ணு பேரு சொல்லி இவ்வளவு கரெக்டா கேட்கிறாருன்னு அவர் சொன்னாரு. கிட்டத்தட்ட நான் கேட்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல கேட்கறதுக்கு 1 லட்சம் பேராச்சும் இருப்பாங்கன்னு சொன்னாரு. ஆமா 1 லட்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா நான் நிறைய விஷயங்களை எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு ஸ்கிரீன் கிடையாது. ஸ்கிரீனை விலைக்கு விட்டுட்டு தான் நான் வந்து பேசுறேன். ஒரு திறந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விகடன்ல எங்க வீட்டை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதினேன். யாராவது படிச்சிருக்கலாம். எங்க வீட்டுக்கு வந்து கதவே போடல, வீடெல்லாம் கட்டிட்டோம், ஆனா மெயின் டோர் போட வேணாம் அப்படியே இருக்கட்டும் சார். திருட வந்தா ஏதாவது எடுத்துன்னு போட்டு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டேன். உண்மையிலேயே எங்க வீடு கட்டி ஒரு 15-20 வருஷம் டோரே போடல. அப்புறம் யார் வேணுனாலும் எங்க வீட்டுல வந்து தங்கிடுவாங்க. ஜெயமோகன்லாம் அதை பத்தி எழுதிப்பாரு. நான் ஒரு நாள் பாபா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பையன் மேல இருந்து வந்தான். இவர் யார் போவான்னு கேட்டாரு. தெரியலையா டீச்சர், இப்பதான் நானே பாக்குறேன்னு சொன்னாரு. ஏங்க உங்க வீட்டு மாடியில இருந்து வரான், உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே நாங்க அந்த பையனை கூப்பிட்டு உங்க பேர் என்ன தம்பின்னு கேட்டேன். கைலாஷ் உங்க பேரு, மேலேயா தங்கிக்கிறேன் அப்படின்னு. இல்ல அந்த மேலைக்கு மேல ஒரு படிக்கட்டுக்குது இல்ல, அவன் ஆளே 3 அடி தான் இருப்பான். நான் அங்கேயே படுத்துனேன். எவ்வளவு நாள் நான் 2 மாசமா நான் பார்க்கவே இல்லை. ஒரு வீட்டு வந்து நீங்க அப்படிலாம் இருக்கலாம், ஒன்றும் ஆயிடாது. நம்ம நினைக்கிறோம்ல அப்படியே ஒரு 3 கேட்டு போட்டு. ஆமா நம்ம அந்த தென்னை வச்ச வீடெல்லாம் இடிச்சுட்டு அப்படியே பெட்டி வீடுகள் கட்ட ஆரம்பிச்சோம். இப்படி ஸ்கொயர் வடிவில்
கட்டி முதல்ல ஒரு இரும்பு கேட்டு, அப்புறம் ஒரு இரும்பு கேட்டு 5 லட்சம் ரூபாய் போட்ட அது வந்து பெருமையா வர சொல்லிடுவோம். அப்படியே ஃபுல் டீக் சார், பர்மா டீக். ஏனை வந்தா கூட தட்ட முடியாது. ஏனை ஏது வரும் வீட்டுக்கு? அவ்வளவு ஸ்ட்ராங்கா கதவு போட்டு, ஜன்னல் போட்டு, உள்ள ஏசி போட்டு, உள்ள யாரா வச்சுன்னா நாயை வச்சிருக்கான். உள்ள போய் நாயை வளர்க்குறான். யாருமே உள்ள வரக்கூடாதான். வழிபோக்கர்கள் ஒருத்தகிறான்ல, அவெல்லாம் வந்து உங்களுடைய பர்மிஷன் இல்லாதவே உங்க வீட்டு தண்ணியில உட்காந்துவான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க உள்ள இருந்து எட்டி பார்க்கணும், யார் உட்காந்துக்கிறது, மேலா ஃபீமேலா அப்படின்னு பார்த்துட்டு. இப்ப என்ன டைம்? காலையில 11 மணி. அவருக்கு தண்ணி கொடுக்கணுமா, மோர் கொடுக்கணுமா? நீ என்ன கொடுக்கணுன்றத அவர் சொல்ல மாட்டார், நீயே செய்யணும். 1 மணிக்கு நீ அவர் உட்காந்துட்டாருன்னா நீங்க சாப்பிடும்போது அவரை கூப்பிட்டு, பெரியவரை உள்ள வாங்க, உங்களுக்கு ஒரு இலை போடுறோம் அப்படின்னு சாப்பிட வைக்கணும் இல்லையா? அதெல்லாம் போயிடுச்சு. 3 கேட்டு தாண்டி யார் வர முடியும்? நாய் தான் வர முடியும். அப்புறம் அந்த நாய் கூட வாழ்க்கையை நடத்தி முடிச்சிடறான். வாக்கிங் போறான், அதை கூட்டிட்டு வரான், அதை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறான், அது வந்து டாய்லெட் போயிட்டா அதை எடுத்து சுத்தம் பண்றான். இப்படி இருந்து ஒரு நாள் செத்துறான். நாய் கொஞ்ச நேரம் அழுதுட்டு வேற வீட்டுக்கு போயிடுது. முடிஞ்சிச்சான் வாழ்க்கையே. அப்போ மனிதர்களை விட பெட் அனிமல் வேணாம்லாம் நான் சொல்ல. நான் ஒண்ணு பெட் அனிமலுக்கு எதிர் இல்லை. நீ மனுஷன் எவ்வளவுமே இந்த தெருவுலயே வரக்கூடாதுடா. தெருவு இல்லாம தனியா போய் ஒரு வீடுக்கு, நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எங்க தெருவுல எங்க 2 டீச்சர் வந்துக்கிறாங்க. வரும்போது அவர்கிட்ட பேசினேன். எங்க தெருவுலாம் 2-3 வாதியார் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த இருந்த இடமே இல்லாத இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. சார், இவர் வந்து இந்த தெருவில் தான் இருக்கிறாரே தெரியாது சார் அப்படின்னா. அப்புறம் அவர் எப்ப வராரு, எப்ப போறாரு, ஒரு சத்தம் போட மாட்டாரு, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாரு, யார் வம்புக்கும் போக மாட்டாரு. அப்புறம் ஒரு நாள் செத்துருவாரு. முடிஞ்சிச்சா? அவரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டாரு. இப்ப செத்தது வந்து பாடி மட்டும்தான். எனக்கு இப்படி இருக்குங்க ஒருத்தன் வாழணும், யார் பேச்சுக்கும் போகாம, எந்த பிரச்சனைக்கும் இல்லாம, வீட்டு கதவை சாப்பிட்டீங்க, டெட்பாடி தான் அப்படி. மனுஷங்க அப்படி இருக்கக்கூடாதுல்ல. இப்போ 4 பேர் பிரச்சனைக்கு போ, 2 அடி வாங்கு, ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, ஒரு நாள் போட்டு நான் சொல்லுவேன். நம்ம நீங்க உங்களுக்கு தயவுசெய்து சொல்றேன், நான் சொல்றேன் பயங்கர எதிர்க்கு கருத்து உள்ளதான் தெரியும். ஆனா வீட்டுல போய் தனித்தனியா யோசிச்சா இது கூட இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு தோணும். என்னன்னா இங்க இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாருமே வாழ்க்கையில 1 நாள் 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். சும்மானா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு சட்டை போட்டாச்சும் போலீஸ் ஸ்டேஷனா என்ன, அதனுடைய நடைமுறைனா என்ன அப்படின்னு போய் பார்க்கணும். அப்புறம் எல்லாருமே லைஃப்ல ஒரு தடவை கோர்ட்டுக்கு போய் நிக்கணும். அந்த கூண்டுல நிக்கிறவன் எல்லாம் அவனும் நம்ம கூட பிறந்தவன் தானே. நம்ம அப்பா அம்மா, நம்ம சித்தப்பா பெரியப்பா, நம்முடைய மாமா மச்சான், இவன் தானே அந்த கோர்ட்டு. ஏன் நம்ம நிக்கூடாதா? நிக்கணும். ஏன்னா நின்னாதான் இந்த உலகத்தின் சகல விஷயங்களையும் நீங்கள் அறிந்தவர்களாக. இல்லைன்னா ஒரு PhD படிச்ச தமிழ் பேராசிரியரை அல்லது ஒரு PhD படிச்ச எக்கனாமிக்ஸ் பேராசிரியரை ஒரு 8வது படிச்ச கான்ஸ்டபிள் வழியில நிறுத்தி 100 ரூபாய் கொடுங்க கேட்கலாம். இவன் சிம்பிளா பர்ஸ் எடுத்து 100 ரூபாய் கொடுக்கலாம். இவன் PhD, அவன் 8வது. ஏன்? ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அது உனக்கு இல்லை. நீ ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஒரு 2 பேப்பர் எழுதி PhD படிச்சுட்டு வந்துட்டேன். அவன் வந்து இந்த மாதிரி 100 பேர்த்த காசு வாங்கி அடிதற்கு போய் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லி இந்த தின்னு கொட்டை போட்டதுன்றாங்களா, அந்த லெவல்ல இருக்கலாம். நாம தின்னு கொட்டை போட்டவங்களா இருந்தாதான் இந்த உலகத்தை வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 8வது படிச்சவன் 9வது படிச்சவன் உங்களை வந்து மிரட்டி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறத நீங்க கடை வாங்கி EMI கட்டிடலாம் கொடுத்துருவீங்க. அப்போ லைஃப்ல இந்த எஜுகேஷன் இதுல, வகுப்பறைகள்ல படிக்கிற கல்வி இதுல, அதை விட 100 மடங்கு வீரியமானது வாழ்க்கையில படிக்கிற. இது 2யும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாகும். நான் என் பொண்ணை பத்தி சார் கேட்டாலும் சொன்னல, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் உண்டு. காந்திகிராம் யூனிவர்சிட்டியில ஒரு முக்கியமான MPhil PhD படிச்சவங்களுக்கான ஒரு விழாவுக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுட்டாங்க. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். இன்விடேஷன் பார்த்துட்டு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். நம்ம போகவே கூடாது இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு. என்ன இன்விடேஷன்னா, 2 பேர் சீஃப் கெஸ்ட், நான் மட்டும் இல்லை. ஒருத்தர் வைஸ் சான்சலர் இருக்கணும், இன்னொருத்தர் நானா இருக்கலாம். ஆனா 2 பேர் யாருன்னா, முதல் ஆள் வந்து என் பொண்ணு மானசி. அவன் என்ன படிச்சுட்டு இருந்தான்னா, அதான் பெஸ்ட். +1 படிக்கிறான். +1 படிக்கும்போது அவன் போட்டோ போட்டு நான் மறுபடியும் பாக்குறேன் அந்த இன்விடேஷனை. BS மானசி டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது கீழே என் பேருக்கு தான் மானசிங்கவா அப்படின்னு கூப்பிட்டு இந்த யூனிவர்சிட்டியில எதுக்கு ஒண்ணு கூப்பிட்டாங்க அப்படின்னு.
அவ பயங்கர திமிர் பிடிச்ச பொண்ணு. அவ வந்து அது கூப்பிட்டாங்கல்ல அவங்க கேளு அப்படின்ட்டு போயிட்டான். உண்மையிலே நான் கேட்கல. அப்புறம் எனக்கு அவங்கள கூப்பிட்டு சார் வின்சென்ட்னு ஒரு பேராசிரியர் தான் கூப்பிட்டாரு என்ன கூப்பிட்டீங்க, ஓகே சார் மானசி எது கூப்பிட்டீங்க, ஆனா நீங்க அங்க வாங்க நான் சொல்றேன்ட்டாரு. அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கார்ல சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு புறப்பட்டு திண்டுக்கலுக்கு ஒரு டிராவல். நீங்க வாழ்க்கையில யாராவது மகள்கள் இருக்கிற மகள்கள் உங்க அப்பாக்களோட ஒரு டிராவலே போகல அப்படின்னா இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடுங்க. மதியானம் காலேஜ் கூட போகலாம். போயிட்டு அப்பாவை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் ஒரு டிராவல் போலாம் வாப்பான்னு கூப்பிடுங்க. கார்ல போலாம், பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், 2 வீலர்ல போலாம், எதுல வேணா போலாம். ஆனா அந்த டிராவலுக்கு உயிரே போனாலும் அம்மாவை கூட்டிட்டு போவாங்க. இல்ல இவ்வளவு ஆதரவு இருக்கு. அது எதுக்குன்னா இந்த அம்மாக்கள் அந்த டிராவலையும் ஒரு குடும்பமா மாத்துருவாங்க. அவன் முதல்ல புளிசோறு கட்டி எடுத்து வந்துருவாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட வேணாம், அவங்க நம்ம புளிசோறு எங்கேயாவது ஒரு புளியாமரத்தடியில உட்காந்து சாப்பிடலான்னு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே நாளை மற்றும் ஒரு 4 மணிக்கு குடும்பம் நடத்துற ஒரு நாள் மாதிரி மாறிடும். அதெல்லாம் கிடையாது. அப்புறம் மழை பெஞ்ச ஒரு நாளா இந்த டிராவலை நீங்க அமைச்சுங்க. மழை பெய்யற ஒரு சாயங்காலத்துல அப்பாவோட போகணும். நான் அப்படிதான் என் பொண்ணோட போனேன். கொஞ்சம் தூரம் போனோடனே நான் சீரியஸா அவன்கிட்ட சொன்னேன், மானசி நான் போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், சீரியஸா கேட்கறேன், உன்னை எது கூப்பிட்டாங்க? இல்லப்ப நானும் சீரியஸா சொல்றேன், அவங்கள கேளு, நானா கூட சொன்னேன். அப்புறம் திடீர்னு இதான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் இன்னைக்கு அடைஞ்ச அனுபவம். திடீர்னு அவன் என்ன கேட்டா, அப்பா நீ இந்த கதைலாம் சொல்றீங்கல்ல, அவன் நான் கதைலாம் சொல்ல கேட்கலாம் மாட்டான். நீ கதைலாம் சொல்றல்ல, நீ தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலக எழுத்தாளர்கள் இருக்கிறாங்கல்ல, டால்ஸ்டாய், தாஸ்தாவஸ்கி, காப்கா, காம்யூ, ஜேம்ஸ் ஜாய்ஸ், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள எவ்வளவு பேருப்பா படிச்சுக்கிறேன்னு கேட்டா. நான் அப்படி திணறேன். இல்ல எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவு ஃப்ளூயண்டா வராது, அதனால நான் இவங்களெல்லாம் பெருசா படிச்சதில்ல, தமிழ் ரைட்டர்ஸே போதும்னு நினைச்சேன். அவன் சொன்னா, நான் இவங்கள ஒரு 20-30% ஆட்களை +1 படிக்கும்போதே படிச்சுட்டாவ டைரக்ட் இங்கிலீஷ்ல. ஒண்ணு. 2வது அது கொடுத்த தைரியத்துல 8வது படிக்கும் போதே அவ ஆயிஷா அப்படின்னு இரா நடராஜனுடைய ஒரு நாவலை, ஒரு சின்ன நாவலை, ஒரு சிறுகதைய இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணான். இதனாலதான் அவன் கூப்பிட்டுக்கிறாங்க அவனை. அப்போ வழி நெடுக எனக்கு பல ரைட்டர்ஸ் அறிமுகப்படுத்தினேறான். நான் ரொம்ப ஓப்பனா ஒத்துக்கிறேன், திண்டுக்கல் போய் சேர்றவங்க அவன் சொன்ன ஒரு ரைட்டர் கூட நான் இங்கிலீஷ்ல படிச்சதே இல்லை. அப்புறம் ஒரு வீட்டுலதான் நானு, எங்க வீட்டுல அப்படியே பெரிய தனித்தனி பெட்ரூம்லாம் கிடையாது, மிடில் கிளாஸ் லைஃப் தானே. ஒரு ரூம்ல தான் தூங்குறோம். என் பொண்ணுக்குள்ள என்ன இருக்குது, மனசுக்குள்ள என்ன இருக்குது, மைண்டுக்குள்ள இருக்குது தெரியல. அப்பா நான் எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சுக்கிறேன். ஆச்சா, அதுக்கான விட எனக்கு எப்ப கிடைச்சிச்சுன்னா அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷன்ல கிடைச்சு. 2 பேரும் திண்டுக்கல்ல அந்த ஸ்டேஜ்ல அவதான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். அவன் சொன்னா, எங்க அப்பா இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு அப்புறம் பேச போறாரு, எங்க அப்பாவுக்கு எனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கூட தெரியாது. என் பொண்ணுக்கு எனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியாது, எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் உனக்கு தெரியாது. ஆனா அவர் மனித மனங்களின் நுட்பங்களை பத்தி எல்லாம் பேசுவாரு. எனக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு தெரியாது. அதனால ரொம்ப சின்ன வயசுல அவர் கையை நான் விட்டேன், எங்க அண்ணன் கையை பிடிச்சிக்கினேன். எங்க அண்ணனுக்கு தான் தெரியும் எனக்கு என்னென்னலாம் வேணும், எனக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னா. நான் அந்த ஸ்டேஜ்ல 6 தடவை கீழே அழுதேன். ஒரு வீட்டுலதான் வாழறோம், ஒரு வீட்டுல வாழறதுக்குள்ள ஒரு பொண்ணை நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. அப்புறம் அவ பேசுறதுலேயே எனக்கு ரொம்ப அழுக வந்த விஷயம், தாங்க முடியாத அழுத விஷயம் என்னன்னா, அவளை நான் ஒரு அரசு நிதி உதவி பெறுகிற ஸ்கூல்ல தான் சேர்த்தேன். எங்க வீட்டுக்கு எதிரிலே இருக்க சாரோன் போர்டிங் ஸ்கூல், அங்கதான் நானும் படிச்சேன். ஆனா முதல் ஒரு 2 வருஷத்துலயே அங்க படிக்க முடியாது, அந்த சூழல் இப்ப அப்படி இல்லைன்னு முடிவு பண்ணி வேற ஒரு ஸ்கூல்ல நான் என்னுடைய பார்வைக்கு நல்ல ஸ்கூலா ஒரு ஸ்கூல்ல சேர்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல என் பொண்ணு 10th படிக்கும்போது ஒரு நாள் சாயங்காலம் பிசிக்ஸ் கிளாஸ், இவன் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு அக்கான்னு தான் சொல்றவங்க டீச்சர்ஸ், அக்காவை பார்க்கணும்னு சொல்றாங்க. அக்காட்ட போய் சொல்றேன், அக்கா பயங்கரம் போர் அடிக்குது அந்த பிசிக்ஸ் கிளாஸ், நான் போய் மழையை நனைய போறேன். அந்த அக்கா சொல்றாங்க, தாராளமா போய்
மானசி நீ கிளாஸ்க்குலாம் போகணும். இல்லக்கா தனியா எப்படி நானே இருந்தேன், நீங்க வாங்க கூடான்றா பிரின்சிபல் அந்த மேடம். அடுத்த நாள் உட்காந்து ஒரு நோட்ஸ் ஆஃப் கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் கிளாஸ்ல இது மாதிரி ரெடி பண்ண மானசி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கூட்டிட்டு போய் மழையில நினைச்சுக்கோ, நாளைக்கு நான் வரேன்னு சொல்றேன். அப்படி ஒரு பிரமாதமான ஸ்கூல் அது. அந்த ஸ்கூல்ல 10th முடிச்ச உடனே மறுபடியும் ஒரு அரசு நிதி உதவி பெறுகிற ஸ்கூல்ல ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து உங்க 2 பேரையும் நான் சேர்த்தேன். இப்ப என் பொண்ணு பேசும்போது சொல்றா, VDS ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல தான் அவ படிக்கிறான். அவ சொல்றா 11th படிக்கலாம். அப்பதான் நாங்க போறோம். அவ சொல்றா, நான் ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல தமிழ் இந்து பேப்பர் வாங்குறோம். இந்த பேப்பர் போடுற பையன் வந்து ஒரு பெல் அடிப்பான், கேட்டுறீங்களா? ஒரு சிங்கிள் பெல் அடிச்சான்னா பேப்பர் வந்துச்சுன்னு அர்த்தம். நீங்க அப்பெல்லாம் தூங்கிட்டு இருப்போம் நம்ம எல்லாருமே, ஒரு 5:30 மணி 5 மணிக்கு. அந்த பெல் சத்தம் பெரும்பான்மையானவங்க கேட்க மாட்டோம். அப்படி அடிச்சுட்டு ஒரு செகண்ட்ல அவங்க அங்கிருந்து போயிடுவான். ஏன்னா நாளைக்கு 200 இருந்து 300 வீடுகளுக்கு பேப்பர் போடும். என் பொண்ணு சொல்றா அந்த மேடையில, நான் வந்து மாடியில இருந்து இறங்கி வந்து அந்த பையனுக்கு ஒரு நாள் காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். இது வந்து வாழ்க்கையில போட்டு கொடுக்கவே முடியும். நான் வர்றதுக்குள்ள அவன் போயிடுவான். ஏன் அந்த பையனுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்துச்சு 3:45 பஸ் ஸ்டாண்டுக்கு, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் மெட்ராஸ்ல இருந்து பேப்பர் கட்டு வருதுல்ல, அதுல 250 பேப்பரை எடுத்து நான் சைக்கிள்ல வச்சுன்னு 8:30 மணிக்குள்ள 275 வீடுகளுக்கு அவன் வந்து பேப்பர் போடுறான். போட்டுட்டு இருக்கிற அந்த 1/4 மணி நேரத்துல குளிச்சியோ குளிக்காமலோ வீட்டுக்கு போய் அவசர அவசரமா தண்ணி ஊத்தின்னு என் கிளாஸ்ல என் பக்கத்து சீட்ல உட்காந்து படிக்கிற சுதாகர் தான் அந்த பையன். அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துடணும், அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துடணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம கூட படிக்கிற ஒரு பொண்ணு வீட்டுக்கு பேப்பர் போடுற அளவுக்கு கடவுள் நம்மளை வச்சுட்டானே, வாழ்க்கை நம்மளை நிர்பந்திச்சே, அவ முகத்திலே நம்ம முழிக்கூடாது என்பதற்காக நான் வர்றதுக்குள்ள இந்த சுதாகர் வந்து வேக வேகமா பறந்துருவான். நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி லபிக்கப்படவில்லை அப்படின்னு அந்த பொண்ணு 11th படிக்கும்போது சொல்றா, என்னால தாங்கவே முடியல அழுகை. ஆம் நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி லபிக்கப்படவில்லை. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வர்க்கம் இருக்கு, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சோகம் இருக்கு, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜாதி என்று நாம் விரும்பாமலேயே நாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோம். இது எல்லாம் சேர்ந்துதான். ஏன் இதுல வந்து இப்ப இளங்கோவன் சார் மாதிரி இவங்க கரஸ்பாண்டன்ட் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கவே வேணாம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. வீட்டுக்குள்ள இருந்தே அவர்களால் பாடம் படிக்க முடியும், எழுத முடியும், அதற்கான எல்லா வசதிகளும் இருக்குது. பிரைவேட்டா அவங்க டீச்சர்ஸ் வந்து 2 பேராசிரியர்களை எக்ஸ்பர்ட்ஸ் மேதைகள் வீட்டுக்கு வர வச்சு தங்க வீட்டிலேயே அந்த பசங்களை படிக்க வச்சு எக்ஸாம் எழுதி அவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும் இல்லையா? ஏன் அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல வந்து படிச்சிச்சு தெரியுமா உங்களுக்கு? ஏன் நாம் எல்லாம் ஒரு கல்லூரியில் வந்து படிக்க வேண்டி இருக்கிறது என்றால், சமூக வாழ்க்கை தேவைப்படுது. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பையனுக்கு, வீட்டுக்குள்ளேயே 4 சோத்துக்குள்ள இருக்கிற பையனுக்கு ஜாதின்னா என்னன்னு தெரியாது, வர்க்கம்னா என்னன்னு தெரியாது, மேடு பள்ளம்னா என்னன்னு தெரியாது. சனி ஞாயிறுல சுள்ளி பொறுக்கி வித்துட்டுதான் திங்கட்கிழமை காலேஜுக்கு வர பையன் தான் இந்த பையன் அப்படின்னு தெரியாது. வீட்டுக்குள்ளேயேதான் அது இருக்க முடியும். ஒரு சமூக பயப்பட்டு ஒரு கிளாஸ் ரூமுக்கு நீங்கள் வருகிற போதுதான் இது எல்லாமே தெரியும். நான் ஏற்கனவே ஜெயமோகன் பத்தி சொன்னேன். ஜெயமோகன் வந்து நீங்க வீட்டுக்கு போய் நெட்ல தேடுங்க, கூகுள்ல எதுதோ தேடுறல, நீங்க நான் சொல்றது ஒண்ணு தேடுங்க. தேர்வு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார் ஜெயமோகன். தேர்வு இப்ப தேடக்கூடாது யாருமே, தேர்வு ஜெயமோகன் போட்டுப்பாங்க. அவர் பையனை பத்தி அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். ஒரு பையன் பேர் அஜிதன். அவன் பிறக்கும்போது வந்து எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைனா, மாத்தி 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 கான்வென்ட்ல படிக்க வச்சாரு அவங்க பசங்களை, அவங்க பையனை. அவரு நான் அவர் சொந்த ஒரு நாகர்கோயில், அவர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்தான்னு சொன்னல, ஒவ்வொரு மாசத்துல 2 தாட்டி ஜெயமோகன் வந்து அந்த பையன் படிக்கிற ஸ்கூல் கூப்பிடுவாங்க. இவர் போன உடனே ஒரு ஃபுல் டே லீவ் போட்டு போகும். ஏன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையனுடைய கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணும், அப்புறம் வந்து பிரின்சிபல் அல்லது ஹெட்மிஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, 3வது கரஸ்பாண்டன்ட் பார்ப்பாங்க. 3 பேரை பார்த்தாலும் இவங்க பையனை பத்தி ஒரே தகவல் தான் சொல்லுவாங்க, வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்லுவாங்க. அது என்ன தகவல்னா, உங்க பையன் மாதிரி மக்கு எங்க ஸ்கூல்லே கிடையாது, அவன் மண்டையில கடவுள் வந்து மூளைக்கு பதில் களிமண் வச்சுட்டாரு, அவனுக்கு வந்து லேசா ஒரு மனப்பிழர்வு இருக்கு. அதாவது அப்பா கிட்ட பிள்ளைய பத்தி தான் சொல்றாங்கன்னா, உன் பையன் லூசுன்னு சொல்றாங்க.
அவர் எழுதுறாரு, இதை எந்த அப்பாவாலையாச்சும் தாங்கிக்க முடியுமா கேக்குறேன். ஒரு அப்பாவை எதிரில் உட்கார வச்சுட்டு உன் பையன் லூசு, அவனுக்கு படிப்பு வராது, நீ எங்கேயாவது மாத்திக்க, இப்படி திருப்பி 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 சொல்றாங்க. நான் ஒரு நாள் பேர் பாடியோட பெட்ல படுத்துக்கும் போது என் பையன் எனக்கு முதுகு வலி, முதுகு அழுத்துங்கிறான். திடீர்னு சூடா ஏதோ சொட்டு சொட்டா என் முதுகுல விழுந்து நின்று பார்த்தா என் பையனுடைய கண்ணீர் அழுகுறான். என்னடான்னு கேட்டாங்க. அவன் சொல்றான், அப்பா அம்மா நீ ஹோட்டல்ல சர்வரா இருந்தா லாய்க்குன்னு சொல்லுது, நான் ஹோட்டல்ல சர்வரா இருந்து கூட உன்னை காப்பாத்திடுறேன்பா அப்படின்னு சொல்றான். நான் எழுச்சி அவனை அணைச்சிக்கினேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஜெயமோகனுக்கு 3 தலைமுறைக்கு சொத்துக்குது. ஏன்னா அவர் ஒரு படத்துக்கு கதை வசனம் 5 கோடி வாங்குறாரு. தமிழ்நாட்டிலே மிக அதிகபட்ச காஸ்ட்லியான ரைட்டர் ஜெயமோகன் தான். மணிரத்னம் படத்துக்கெல்லாம், பொன்னியின் செல்வனுக்குலாம் சேலரி சம் க்ரோஸ். அவருக்குலாம் அப்படி ஒரு கஷ்டமே இல்லை. ஆனா பையன் என்ன சொல்றான், அவர் சொல்றாரு, உபயம் என் மனைவி அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா அன்மொழி அவனை திட்டும் போதெல்லாம் நீ ஹோட்டல்ல சர்வரா தாண்டா லாக்கி அப்படின்னு திட்டுறாங்க. அந்த பையன் சர்வரா இருக்கிறதுக்காச்சும் நம்ம லாய்க்கா அப்படின்ற இடத்துக்கு போயிட்டான். இப்போ 10th படிக்க போறாங்க, 10th படிச்சுருக்கிறான். இதே மாதிரி ஒரு கான்வென்ட்ல கூப்பிட்டு அனுப்புறாங்க. என்னன்னா, எங்க ஸ்கூல் ரிசல்ட் எங்களுக்கு முக்கியம் சார், அதனால உங்க பையன் கண்டிப்பா 10th பாஸ் பண்ண மாட்டான், இப்பே டிசி வாங்கி போயிடுங்க. பல ஸ்கூல் நீங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல் ரிசல்ட், இந்த குறிப்பா இந்த நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற அந்த பிராய்லர் கோழி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே அந்த கழிச்சு கட்டிடுவாங்க இந்த பசங்களெல்லாம். நீங்க டிசி வாங்கி போயிடுங்க சார். அதாவது அறிவாளி பசங்களுக்கு மட்டும் தான் அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க, முட்டாள் பசங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஜெயமோகனை கூப்பிட்டு கேட்டாங்க. அவர் நான் டீச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. சார் ஒண்ணு வேணாங்க, டிசி எழுதுங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன். டிசி வாங்கிட்டு போயிடுறாரு. போயிட்டு முனிசிபல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோயில்ல அன்னைக்கு மதியானமே அவங்க வாங்க வாங்க சாமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க ஆளே பசங்களே இல்லை. சேர்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுல போய் நைட்டு பயங்கரமான இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்குது. அவங்க ஒய்ஃப், நீ எப்படி என் பையன் ஒரு கான்வென்ட்ல இருந்து கூட்டிட்டு முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல சேர்த்த, முனிசிபாலிட்டி ஸ்கூல்லாச்சும் அவன் படிக்கிட்டு விடு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கட்டுரையை எங்க இருந்து ஜெயமோகன் ஆரம்பிக்கிறார்னா, இன்னைக்கு 10th ரிசல்ட், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அவர் உட்காந்துக்கிறார், சட்டை போடல. அவர் ஒய்ஃப் அவருடைய 2 தோளையும் பிடிச்சு நிக்கிறாங்க. என்னன்னா, தங்கள் பையன் ஃபெயில் ஆகுறத இப்ப பார்க்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வரப்போகுது. அவர் ஒரு பார்டர் மார்க்லயாச்சும் அவன் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாஸ் பண்ணிட்டு அவரு தான் வெற்றி அடைஞ்சவர். நான் சொன்ன முதல்ல வெற்றிக்குது இல்ல, அது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டார். பையன் லூஸ் கிடையாது, அவங்க பையன் முட்டாள் கிடையாது, அவங்க பையன் தலையிலயும் மூளைதாங்குது, எல்லாமே நிரூபிச்சிடலாம். அதுக்காக உட்காந்துக்கிறாங்க. ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் இவங்க பையன் மார்க் பாரு. அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, ஜெயன் ஒரு 250 வாங்கிட்டான்னா நம்ம தப்பிச்சோம்ல அப்படின்னு, பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு இவரெல்லாம் பேசுறாங்க. நான் ஏதோ கதை சொன்ன மாதிரி நீங்க நினைச்சு கூடாது. அந்த பையன் 500க்கு 480 மார்க் வாங்கினான். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, மாவட்ட லெவல்ல ரேங்க் வாங்கினான். இவங்க 2 பேரும் ஆச்சரியம் இருக்காங்க. நம்பரை மறுபடியும் பாக்குறாங்க, பேரை மறுபடியும் பாக்குறாங்க, நம்ம பையன் தானா அப்படின்னு. அவன் ஒரு ரூம்ல இருந்தான். இவங்க ரிசல்ட் பார்த்துட்டோன்னே அவன் ரூம்ல தந்தது, என்னப்பா நான் உன்னை ஏமாத்திட்டான்னு கேட்டான். கண்ணுல தந்தி கலங்குது. என்னடா நீ எப்படா 480 மார்க் எடுத்த அப்படின்னு கேக்குறாரு. நண்பர்களே, நீங்க நம்பணும் நான் சொல்றது, இது கதை கிடையாது. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. ஆக்கா பெருமாளுடைய ஒரு புக் இருக்கு. நான் வரும்போது ஆக்கா பெருமாளை பத்தி பேசுறேன். 800 பக்கம் அந்த புக்கு. நாகர்கோவிலில் இருக்கிற எந்த ஹிஸ்டரி பேராசிரியரும் அல்லது பிஜி அசிஸ்டன்ட் ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு பேராசிரியரால் கூட இந்த புத்தகத்தை 6 நாள்ல படிக்க முடியாது. அஜிதன் படிச்சுதான், இந்த பையன் படிச்சிருக்கான். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஆக்கா பெருமாளுடைய இந்த நாட்டார் வழக்காற்றியல் புத்தகத்தை ஹிஸ்டரி பேராசிரியர்களாலும் டீச்சர்ஸாலையும் படிக்க முடியாத இந்த புத்தகத்தை ஒரு பையன், ஒரு 10th படிக்கிற பையன் 6 நாள்ல படிச்சிருவான்னா அவன் எப்படா முட்டாளே, அவன் மண்டையில எப்படா களிமண் இருக்குது, அவன் எப்படா மனநிலை பிழன்றவன் நீ சொல்ற. ஏன் நீ சொல்றன்னா, உன்னுடைய ஸ்கேலுக்கு அவன் வரல. நீ படிப்பை பற்றி, கல்வியை பற்றி நீ வச்சிருக்கிற சட்டகத்துக்குள்ளாக அந்த பையனை அடக்க முடியல. அவன் மணிரத்னம் படத்தெல்லாம், எல்லா படத்துலயும், இந்த பொன்னியின் செல்வன் அவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் தான் டைலாக் சொல்லி கொடுப்பான், அவன் தான் பிலிமை ட்ரிம் பண்ணுவான்.
அவன் வந்து இப்ப வந்து காலடி பல்கலைக்கழகத்துல எம்ஃபில் முடிச்சுட்டான், தத்துவியல்ல எம்ஃபில் முடிச்சிருக்கான். எப்படி சார் முடிச்சு? அப்ப என்னன்னா, நாம வந்து எபிஷியன்டா இல்லையா அப்படின்னு யார் முடிவு பண்றதுன்னா, எந்த பேராசிரியரும் முடிவு பண்ண முடியாது, எந்த கிளாஸ் ரூமும் முடிவு பண்ண முடியாது. அது வந்து வாழ்க்கையில் நீங்க எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சுக்கிறீங்க, நான் வந்து நீங்க நம்பவே மாட்டீங்க. யார் நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்க, நான் சொல்ற பல விஷயம் உங்களால் நம்பிக்கைக்குரியதாக இருக்கவே இருக்காது. நான் வந்து பிகாம்ல 14 பேப்பர் அரியர், மொத்தமே பிகாம்ல வந்து எனக்கு 15 பேப்பர் தான். தமிழ் மட்டும் தெரியாத பாஸ் பண்ணிட்டேன். 14 பேப்பர்ஸ் நான் வந்து அரியர். நீங்க நம்புங்க, 4 பல்கலைக்கழகத்துல நான் எழுதின புத்தகங்களை டெக்ஸ்டா வச்சுக்கிறேன். பிகாம்க்கு, பிஏக்கு, எம்ஏக்கு. என் கூட அப்படியே டிஸ்டிங்ஷன் வச்சு பாஸ் பண்ணாங்கல்ல பிகாம்ல, அப்படியே ஒரு ஆத்தர் எல்லாம் படிச்சு அக்கௌண்டன்சி போட்டு மூளையை காட்டி வச்சுக்கலாம். அவெல்லாம் எங்க இருக்கிறானே தெரியல. நான் கேவலமாலாம் சொல்ல, நான் கார்லயோ அல்லது பைக்லயோ போனா ஒரு பையன் வந்து பெட்ரோல் அடிக்கிறான், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. வேல்முருகன் தான் நான் பேசினேன், பவா என்னடா அப்படி சொல்ற, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே, நீ மட்டும்தான்டா மக்கா இருப்ப நம்ம கிளாஸ்லன்றான். அவன் பெட்ரோல் போடுறான். நான் வந்து என் புஸ்தகத்தை பாடப்புத்தகத்துக்கு இப்ப பல்கலைக்கழகங்களை டெக்ஸ்ட்ல வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா, இதெல்லாம் யார் டிசைட் பண்றது? நீ வெற்றி அடைஞ்சவன், நீதான் பிரில்லியன்ட், நீதான் பிரில்லியன்ட் இல்ல அப்படிலாம் யாரு பண்றது? அப்புறம் இந்த பொருளாதார ரீதியான வெற்றிகள் மட்டுமே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்துரும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது வந்து முழுக்க முழுக்க தப்பு அப்படின்றத என்னுடைய அமெரிக்கா பயணத்துல, என்னுடைய லண்டன் பயணத்துல நான் தெரிஞ்சுக்கிறேன், யூரோப் பயணங்களே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% பேர் இந்தியன்ஸ் தான் இந்த நாடுகள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படிடா இருக்கிறாங்கன்னா, ஒரு ரொபோட் மாதிரி இருக்காங்க எல்லாரும். என்கிட்ட முத்துலிங்கம் கேட்டாரு, பாவா அமெரிக்காவில் வந்து டெக்ஸலா கார்ல பயணம் போனீங்களா அப்படின்னு கேட்டாரு. டெக்ஸலா கார்ல மட்டும்தான் சார் பயணம் போறேன் அப்படின்னு. ஏன்னா நான் போன எல்லா நண்பர்கள் வீட்டிலையும் டெக்ஸலா கார். என்ன அந்த டெக்ஸலா கார்ல சிறப்புன்னா, இந்த மாதிரி ஒரு ரிமோட் வச்சுக்கிறாங்க. ரிமோட் வச்சு அந்த காரு ஷெட் இருக்குதுல்ல, அதை வந்து ரிமோட்ல திறக்கிறாங்க. அது திறந்த உடனே அந்த காருக்கு ஒரு பட்டன் வச்சுன்னு அதுவே வருது, டிரைவரே இல்லை. அப்ப ரிட்டர்ன் ஆகு அப்படின்னா அதே ரிட்டர்ன் ஆகுது. டிரைவர் சீட்டை தர அப்படின்னா அதுவே டிரைவர் சீட்டை திறக்குது. டிரைவர் இருக்கிறாங்க காருக்கு, ஆனா டிரைவர் கிடையாது அவங்க. ஏன்னா டிரைவருக்கு அங்க வேலையே கிடையாது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த கார் ஸ்டேரிங் மேல நீ கை வைக்கணும். அது எதுக்குன்னா, உயிரோட ஒரு ஆள் என் பக்கத்துல தான் உட்காந்துக்கிறான்னு காருக்கு தெரியும். நீ கீர் போட வேணாம், நீ வளைக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். அவ்வளவு பிரமாதமான அப்படியே ஒரு சொர்க்கத்தை அப்படி சின்னதாக்கி கார் வடிவமாக்கி ஒரு கார் ஆக்கிட்டாங்க இருக்குது. ஆனா ராத்திரில உட்காந்து அழுகுறான் அந்த கார் வச்சு. எங்க அம்மா எல்லாம் என்ன அப்படி வளர்த்தாங்க சார், சோறா ஊற்றுவாங்க சார், ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன விடவே மாட்டாங்க சார். எங்க அம்மா ஆஸ்பத்திரியில தனியா கிடையாது சார், நான் இந்த டெக்ஸல் எழுத்து போற டெக்ஸல கார்ல. வாழ்க்கை அது மட்டும் இல்ல, டெக்ஸலா கார் மட்டும் எல்லாமே இருக்கு. அமெரிக்கால வந்து 6 பெட்ரூமுக்கு கம்மியா பெட்ரூம் உள்ள வீட்டே நான் பார்க்கல. எல்லார் வீடுகள்லயும் 6 பெட்ரூம் 7 பெட்ரூம். எதுக்குடா இத்தனை பெட்ரூம் உள்ள வீடு இருக்குது? ஏன்னா அமெரிக்காவுடைய நிலப்பரப்பு பெருசு, வருமானம் பெருசு, வீடு பெருசு, காரு பெருசு, எல்லாமே பெருசு. ஆனா ஏக்கம் யாரா தமிழ்ல ரமேஷே அப்படின்னு அழுகுறாங்க. ஏன்னா ரமேஷே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஆளே இல்லை. இந்த குரல், தமிழ் குரலை கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. மிஸ்டர் ரமேஷ் அப்படின்னு இந்த இங்கிலீஷ்காரன் பேசுறான்ல, அதை விட செத்தலாம். அவ்வளவு ஒரு அப்படி ஒரு ஏக்கம் இருக்குது வெளிநாட்டுல இருக்கிறோம். நேர் எதிரா நானும் இங்க பல்லாவும் சார்ந்துக்கிறோம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இலங்கைக்கு போனோம். இலங்கைக்கு வந்து நான் ஒரு 15-20 ஸ்கூல்ல போய் பேச போறேன். இலங்கைக்கு போனோன்னு என்னவோ ஒரு ஏண்டா அந்த நாட்டுக்கு நம்ம வந்தோன்ற ஒரு மிகப்பெரிய துக்கம் வந்துச்சு. ஏன்னா தமிழ்நாடு மாதிரி 10 மடங்கு செல்வ செழிப்பா இருக்கிற ஊர் அது. செல்வ செழிப்புனா நான் சொல்றது பணத்துல, பொருளாதாரத்துல இல்ல, பருவ நிலைகள்ல, லேண்ட்ஸ்கேப்ல, நிலப்பரப்புல. அவ்வளோ கேரளா மாதிரி. திடீர்னு நாங்க போறோம், 2 பக்கமும் கடல். ஒரு 25 கிலோமீட்டர் வந்து எங்க அந்த ஆணையரவுன்ற இடத்துல இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல், நடுவில் ஒரு ரோடு. ஊருக்குள்ள கடல் வருது, கடலுக்குள்ள ஏரி இருக்கு, ஆறு இருக்கு, செழிப்பு செழிப்பு செழிப்பு, மீன்கள், கருவாடு. ஆனா 10 மனிதர்களுக்கு ஒரு மனுஷன் சார் ஏதாவது திருப்பசான்னு கைவிட்டான். 20 மனிதர்களில் ஒருத்தர் உடல் ஊனமுற்றவன்.
40 வருஷம் போர்ல அந்த மக்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மட்டும் நானும் 11 ரூபாய் கடையில வாங்கணும். நம்மளாம் வாங்கிட்டு அதிகபட்சம் ஒரு 10 ரூபாய் கொடுப்போம் இல்லையா? பல கடைகள்ல இது 3மே சும்மாவே கொடுப்பாங்க. நீங்க 100 ரூபாய் காய்கறி வாங்கினீங்கன்னா சார் அப்படின்னு பையன் வாங்கி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. என்கிட்ட எவ்வளவுன்னு கேட்டேன் நான். 800 ரூபாய். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மட்டும் 800 ரூபாய். 1 கிலோ ஆப்பிள் வந்து 2500 ரூபாய். எல்லாமே ஆயிரக்கணக்கில் பணம். மக்கள் வந்து ஒருவேளை சாப்பிட்டுட்டா அன்னைக்கு நிம்மதியாக இருக்கா. மறுபடியும் ஒரு வார்த்தையை பேசினே சொன்னாங்க, நாம எவ்வளவு பாக்கியவான்கள், நம்ம எவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில இருக்கிறோம். நமக்கு பக்கத்துல 1 மணி நேரம் பிளைட்ல டிராவல் பண்ணா இலங்கையில போய் இறங்கிடலாம். ஒருவேளை சாப்பாடுன்றத ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு ஜீவிதம் வந்து அவ்வளவு பிரச்சனைக்குள்ளாயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்கூலு, காலேஜ், இவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு அரங்கம், இவ்வளவு மனிதர்கள், இவ்வளவு கனவுகள். கனவு இல்லைன்னா என்ன சார் இந்த உலகத்துல? கடவாற்றின் கரைகளில் ஒதுங்கித்தானே அழகு கொள்கிறது கொஞ்சம் வாழ்க்கை அப்படின்னு சமய கவிதை எழுதுகிறேன். இந்த ட்ரீம்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஒண்ணுமே இல்லை நம்ம வாழ்க்கையில. அப்ப இந்த இவ்வளவு கனவுகளை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிற நமக்கு இந்த வகுப்பறைகள் என்ன மாதிரியான கல்வியை போதிக்கின்றன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. 1ஆம் கிளாஸ்ல இருந்து +2 வரலாம், அல்லது +2க்கு மேல டிகிரிக்கு மேல பிஜி. இந்த வகுப்பறைகள் போதிக்கிற கல்வி நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு போதுமானதாக இருக்கிறதா அப்படின்னு ரிவ்யூ பண்ணி பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னு, கம்ப்ளீட்டா இல்லைன்னு. இது ஒரு வகையில் நம்ம பல பேரை கரப்ட் ஆக்குற ஒரு கல்வி அமைப்புல நம்ம இருக்கிறோம். நான் இளமோகன் சொல்லலாம் கேட்டிருப்பார். நான் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன். 24 வயசுல 25 வயசுல அப்படியே சுடிதார் போட்டு தேவதைகள் மாதிரி குழந்தைங்க வந்து எங்க ஆபீஸ்ல ட்ரிபிள் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியரா ஜாயின் பண்ணுவோம். என்கிட்ட தான் ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுக்கும். ஏன்னா நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். அவங்க முகத்தை பார்ப்பேன், அந்த குழந்தைங்க போட்டேன். தேவதைகள் மாதிரி வருவாங்க. உள்ள வரும்போது தேவதைகளா தான் வருவாங்க. அப்புறம் தான் பிசாசுகளா மாறுவாங்க. அப்புறம் தான் கரெக்ட் ஆகும். இந்த முகம் ஃபுல்லா கரெக்ட் ஆகும். ஒரு பொண்ணு எனக்கு ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதிக்கிட்டே கேட்குது, பாவா சார் நம்ம ஆபீஸ்ல எப்படி பழக்கம் பாவா சார் அப்படின்னு கேட்குது. சத்தியமே எனக்கு புரியல. 50 வயசு வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியல. என்னம்மா பழக்கம்னு கேட்டேன். இல்ல சார், நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட லஞ்சம் நீங்க வாங்கி சாயங்காலம் பிரிச்சு கொடுப்பீங்களா, ஷேர் கொடுப்பீங்களா, இல்ல நாங்களே தனித்தனியா வாங்கிக்கலாமா சார்னு கேட்கு. நீ தனித்தனியா வாங்கிக்கமாண்ணா. 24 வருஷம் பிஇ படிக்க வச்சு அப்படியே தேவதை மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளமே ட்ரிபிள் படிச்ச ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 45,000 ரூபாய் சம்பளம். தெரியுமா உங்களுக்கு? 45,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் நானே வாங்கிட்டு போயிட்டா நீ வாங்கி பிரிச்சு கொடுக்காடா நான் ஏங்க என்ன கேக்குதுன்னா, இது என்ன கல்வி? அப்ப இந்த எத்திக்ஸ நம்ம கத்துக்க வேணாமா? இந்த இறையாண்மை வேணாமா? யாருக்கிட்ட லஞ்சம் வாங்க போகுது? இபில வேலை செய்யற ஒருத்தன் யார்கிட்ட லஞ்சம் வாங்குறாங்க சொல்லுங்க? நீங்க பாக்குற ஒயர்மேன், நீங்க பாக்குற போர்மேன், நம்ம வீடுகள்ல வந்து பீஸ் ஆஃப் ஒயர் மாத்திட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அவனை கேட்கல நான், அவன் வேணாம் குத்தலாம் 100 ரூபாய். அவன் அது இல்ல லஞ்சம். நான் சொல்றது இந்த நிலம் வச்சுருக்கிறான்ல, ராத்திரியும் பகலும் அந்த நிலத்தை போய் பம்ப் செட்டை விட்டு பாம்பு பூச்சி 12 மணி இறப்பு போவான் இல்லையா? அவங்கிட்ட இதை மாத்தி கொடுக்குறேன், இதை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்குறேன், இந்த சர்வீஸா அந்த சர்வீஸா மாத்தி கொடுக்குறேன், குறைஞ்சபட்சம் 50,000 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறாரு. இந்த லஞ்சம் எங்க 1 லட்சம் ரூபாய் ஒரு விவசாயி லஞ்சம் கொடுத்துட்டான்னா 2 பயிர் போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பயிர்ல 50,000 ரூபாய் கூட அவனுக்கு லாபம் வராது. இதை கத்துக்க வேணாம். இது நம்ம வாழ்க்கையோட இல்லையா? நம்ம டெக்ஸ்ட் புக்ல இது எங்கேயா இருக்குதா? இந்த மாதிரி ஏரியா எங்கேயா இருக்கா? நாம யாராவது இங்க இருக்கிற 400-500 பேர்ல யாராவது நிலமற்றவர்கள் இருக்குமா? ஏதோ ஒரு வகையில நிலத்தோட சம்பந்தப்பட்டுக்கிறோம் நம்ம லைஃப். இந்த கையும் இந்த காலும் நிலத்துல படாத ஒரு ஸ்டூடெண்ட் இங்க இல்ல. இருக்கலாம், மிடில் கிளாஸ் தான். என்ன மிடில் கிளாஸ்? எப்போ வந்தீங்க நீங்க மிடில் கிளாஸ்? மிடில் கிளாஸா உங்க லைஃப், என் லைஃப் வந்து ஒரு 30 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடி ஒரு விவசாயியாகவோ ஒரு விவசாய கூலியாகவோ நம்முடைய கைகளும் கால்களும் இந்த நிலத்தில் பட்டுதான் நாம் இந்த இடத்துக்கு வந்துடும். அதை யாருமே நம்ம பார்க்கவே முடியும். இப்போ எல்லா ஊர்கள்லயும் பார்க் இருக்கு. என்ன பார்க்? நாம போய் சாயங்காலம் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ற பார்க் சொல்ல. எங்க ஊர்ல
பார்க்குக்கு போய் ஆள் இட்டுவாங்கன்னு. சின்ன கடத்தல்னு ஒரு நடக்குது, அங்க ஒரு ஸ்தூபிக்குது. என்னன்னா ஒரு காலையில நீங்க அங்க போய் வண்டி எடுத்துன்னு போய் பாத்தீங்கன்னா 2000 பேர் உட்காந்துக்கிறான், ஆண்களும் பெண்களும் உட்காந்துக்கிறாங்க. என்னன்னா உங்க வீட்டுக்கு என்ன வேலைக்கு வேணாலும், வீட்டுக்கோ நிலத்துக்கோ வேலைக்கு வேணா அவன் வந்து வேலை செய்வான். 450 ரூபாய், 500 ரூபாய், இப்ப 700 ரூபாய் கூலி ஆண்களுக்கு, பெண்களுக்கு 450 ரூபாய் கூலி. நீங்க உங்க பைக்லயோ அல்லது ஆட்டோலயோ அவங்களை கூட்டிட்டு போகணும். மதியானம் அவங்க கஞ்சி போட்டு எடுத்து வருவாங்க, இல்ல கூழ் போட்டு எடுத்து வருவாங்க. உங்க வீட்டுல நீங்க தான் 3 கேட்டு போட்டீங்களா, அதனால உள்ளலாம் போக முடியாது, வெளியே வந்து இங்க வேலை செய்ய. நான் அப்படியே நேர் எதிரா சார் ரொம்ப பிராக்டிகலா சொல்றேன், இவங்களை கூட்டின்னு போய் புல்லு செதுக்கு அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுல இருக்கிற அவனுடைய கார்டன் இருக்குல்ல, புல்லு செதுக்குன்னா 600 ரூபாய் கூலி. அவன் சாப்பாட்டை அவன் சாப்பிட்டுக்குவோம். இந்த வீட்டுல இருக்கிற அம்மா ஜன்னல் தந்து கூட அவங்களை பார்க்காது, வந்து வேலை செய்யறாங்களா. ஏன்னா தேர் அன்சீயபிள் பர்சன், அன்டச்சபிள் பர்சன் கிடையாது, அன்சீயபிள் பர்சன், பார்க்க கூடாத மனிதர். நம்ம ஸ்கிரீனை தாண்டி அந்த உருவம் வெளியே வராது. அவங்க வந்து செதுக்குறாங்க. அமெரிக்காவில் போய் நான் கேட்டேன், அமெரிக்காவில எல்லார் வீட்லயும் புல்வெளி இல்லாத சத்தியமா ஒரு வீட்டை கூட நான் பார்க்கல. எல்லா வீடுமே 50 சென்ட்டுக்கு மேலதான் இருக்கு, 1 ஏக்கர் 50 சென்ட் எல்லாமே புல்வெளி. இப்ப அந்த புல்வெளியில அவங்க வந்து மிஷின் வச்சு புல்ல கட் பண்றான். அப்ப அந்த மிஷின் ஓட்டுறவன் வந்து எல்லார் வீட்டுக்கும் வரான். வந்து அவன் வந்து கோட்டு, ஷூ, டை எல்லாம் கட்டிக்கிட்டு டெக்ஸ்டைலா கார்ல வரான். என்னடா வேலை பார்க்க போறேன், புல்லு வெட்ட போறேன்றான். நம்மளால தான் பார்க்கல இருக்கிறவன் தான். நம்ம டெக்ஸ்டைலா கார்லாம் வச்சுட்டு கோட் ஸ்டாண்ட்ல கோட் எடுத்து மாட்டிட்டு பேண்ட்டை கட்டிட்டு ஒரு டிராயர் போட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ் ஒண்ணு போடுறான். ஒர்க்கிங் ட்ரெஸ் இதெல்லாம் நம்ம ஆளுக்கு தேவையே இல்லை. அவன் கட்டினுக்கிட்டே லுங்கி கட்டினுக்கிறான், ஒரு அழுக்கு லுங்கி கட்டிக்கிறான். அதுலயே அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கே அவனுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. எல்லாத்தையும் மாட்டிட்டு ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி குடிக்கும், நல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு ஓகே ஒர்க் ஆரம்பிச்சு 2 hours அந்த மிஷின்ல உட்காந்து புல்ல கட் பண்றான். $1400, $1000 கம்மி. ஒரு இடத்துல கூட $1000 யாரும் மயக்கடிச்சு விடாதீங்க. 86,000 ரூபாய் காசு. 2 மணி நேரத்துல அவன் புல்லு வெட்டி 84,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். நீங்க அங்க உங்க டாய்லெட் பேஷன் உடைச்சிச்சுன்னு வச்சுங்க, ஒரு டாய்லெட் பேஷன்ல ஒரு தண்ணி வருது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க இங்க போய் ஒரு பிளம்பரை கூப்பிட்டு 100 ரூபாய் கொடுத்து சரி பண்ணிருங்க. அதிகபட்சம் ஒரு 500 ரூபாய் இல்லையா கொடுத்து சரி பண்றீங்க. அங்க காசுலாம் அப்புறம் குறைஞ்சபட்சம் அதை சரி பண்றதுக்கு 6 மாசம் ஆகும். ஆமா, நீங்க வந்து ரேஷியோ போட்டு வைக்கணும். போட்டு 6 மாசம் பொறுத்து இதே மாதிரி டெக்ஸ்டைலா கார்ல வருவான். வந்து அவன் கோட்லாம் வந்து என்ன சார் ப்ராப்ளம் கேட்பான், இங்கிலீஷ்ல கேட்பான். நீ போய் இங்கிலீஷ்ல, நீ இங்க இருந்து போனவனுக்கு பெருசா இங்கிலீஷ் தெரியாது, நம்ம அவனை நம்பி நிற்போம். அவனுக்கு அறகுறையா விளக்கும். ஓ டாய்லெட்ல வாட்டர் கசிதா அப்படின்னு. ஓகே நான் போயிட்டு வரேன். வேலை செய்ய மாட்டான். என்னடா பிளான் பண்ணணுமா, 5 ஆண்டு திட்டம் போடுவான் அவன். உள்ள நான் விளையாட்டுதான் சொன்னேன். போய் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு இவனுக்கு மெயில் பண்ணுவான். எதுக்கு டாய்லெட்ல நம்ம பிளேஸா அப்படி கம் வச்சு அரைச்சிருவான். இப்போ வந்து போய் அவன் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பிச்சு அதுக்கு வந்து $1,200 முதல்லயே ஜிபே பண்ணிட்டு, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். இந்த மாதிரி ஒர்க்மேன்ஷிப் இருக்குல்ல, அதுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஆளே இல்லை, அல்லது அவ்வளவு டிமாண்டா ஆட்கள்றான். நம்பால் போய் சார் இதெல்லாம் வேணாம் சார், இவன் சும்மா ஏமாத்துறான், இது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணாம், ஒண்ணு வேணாம், நீ 500 ரூபாய் கொடுத்தா நான் இப்பயே அரைச்சிட்டு போடுறேன், எங்க ஊர்ல அடப்பெடுத்தாவே 500 ரூபாய் தான் அப்படின்னு சொல்றான்ல. இந்த விஷயங்கள் பரவிடுச்சுன்னா நம்ம கிட்ட பயங்கர ஒர்க்மேன்ஷிப் இருக்கு, நம்ம கிட்ட மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. வெள்ளக்காரன்ட்ட இல்ல, அவன் எவனையாச்சும் ஏமாத்தி பொழைக்கிறேனே வாழ்ந்தவன். லண்டன்ல குட்மேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, 2-3 பல்கலைக்கழகத்துக்குலாம் போனோம். எனக்கு சத்தியமா ஒரு சின்ன சிலிப்பே வரல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம். பார்த்தா எனக்கு தோணுச்சு, இதெல்லாம் எந்த ஜனங்கிட்ட கொள்ளடிச்சு கட்டிக்கிறீங்கடா அப்படிதான் தோணுச்சு. இந்த மாதிரி இந்தியா மாதிரி ஆமா பல நாடுகளை கொள்ளடிச்சு கட்டப்பட்ட கட்டடங்கள் தான் அது இருக்கு. அதை போய் நம்ம ரசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பார்த்தா நம்ம கொத்தனாரு, நம்ம ஊர் ஆளு, நம்ம சித்தாளு, அவங்களுடைய ஞாபகங்களா வருது. ஒரு படைப்பாளி அப்படிதான் வரும். சத்தியமா அந்த படைப்பாளி பார்த்து ஆஹா லண்டன்காரன் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துடா நாய எல்லாம் எங்க காசு அப்படின்ற கோபம் தான் வரும். நமக்கு எங்க லைஃப் போனா
நான் சித்தால் வாழ்ந்த இடம்னு ஒரு கவிதை படிச்சேன். நான் அந்த கவிதை உங்களோட பாருங்க. அந்த எங்க ஊர் பக்கங்கள்ல கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியாக்குள்ள சார் நைட்டு 12 மணிக்கு போய் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர்ல இருந்து 2000 பேர் குடும்பமா படுத்துன்னு இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டும் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துருப்பாங்க. எல்லா தரப்பு ஏஜ் குரூப்பா இருக்கும். வயசான தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, குழந்தைங்க எல்லாரும். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் இன்னைக்கு நைட்டு பெங்களூர் பஸ் ஏறி பெங்களூர் போக போறாங்க. இந்த ஒரு வாரம் போய் பெங்களூர் வேலை செய்வாங்க. சித்தால் வேலை, மேஸ்திரி வேலை, அடப்பு எடுக்கிற வேலை, எந்த வேலையாவது ஒண்ணு செஞ்சுட்டு அவங்க கிராமங்களை விட்டுருவாங்க, ஆடு மாடுகளை விட்டுருவாங்க. பங்காளிகள், அங்காளிகள், உறவுகள் எல்லாம் பணத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு முன்னாடி, சோத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில இருந்து பெங்களூருக்கு மட்டும் போக மாட்டாங்க, சென்னைக்கும் போவாங்க. இப்ப சென்னையில இவ்வளவு பெரிய புதிய கட்டடங்கள் வருது இல்லை, அதெல்லாம் யார் கட்டணம்? அது கட்டணம் இப்போனா நார்த்ல இருந்து வந்திருக்கலாம். அவனுக்கு கூட மேஸ்திரி வேலையெல்லாம் செய்வாங்களான்னு. மேஸ்திரிக்கு ஹெல்பர் வேலை தான் அவன் செய்வான். மேஸ்திரிங்க நம்ம மண்ணில இருந்து தான் போவாங்க. அந்த மாதிரி அந்த சித்தால் வாழ்ந்த இடம்ன்ற கவிதை என்னன்னா, ஒரு அம்மா வந்து கள்ளக்குறிச்சி அம்மா, அது போய் மெட்ராஸ்ல ஒரு சித்தால் வேலை பார்க்க கட்டடம் தான் கட்டி முடிச்சிச்சு. இப்ப பையனுக்கு வந்து ஒரு பேங்க்ல இன்டர்வியூ வந்தது, ஐசிஐசி பேங்க்ல. பையனை கூட்டின்னு பஸ்ல போகுது. அண்ணா மேம்பாலம் தாண்டி பஸ் ஏறி போகும்போது அந்த அம்மா அவசர அவசரமா பக்கத்துல இருக்கிற பையனை கூடுது, தம்பி 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 இங்க பாரு, அந்த கட்டடம் நான் கட்டினதான். பஸ் கிராஸ் ஆயிடும். அந்த பையன் எழுதுறான், அந்த கட்டிடத்தின் 7வது மாடியில் தான் ஐசிஐசிஐ பேங்க், பன்னாட்டு வங்கி இருக்குது. அம்மா அந்த பன்னாட்டு வங்கி மகனுக்கு அறிமுகப்படுத்துகிறது. தம்பி, நாங்கெல்லாம் சித்தார் வேலை பார்க்கும்போது இதுக்குள்ளேயேதான் தங்கியிருப்போம். அப்ப நான் என்னுடைய பழைய பாவாடையெல்லாம் துவைச்சி இங்கதான் தம்பி காய போடுவேன் அப்படின்னு சொல்றேன். அடையாளப்பட்டு அங்கதான் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு. அந்த ஐசிஐசிஐ பேங்குக்குள்ளதான் அவன் பையன் வந்து இன்டர்வியூ போறான். அது இல்லை நண்பர்களே, ஒவ்வொரு பெரிய கட்டிடங்களும் கட்டி முடிக்கிற போதெல்லாம் அதை கட்டின தொழிலாளர்கள், அதற்குள்ளாக வேலை பார்த்து ரத்தமும் சதையும் கொடுத்து வேலை பார்த்த எல்லோரையும் அந்த கட்டிடங்கள் வெளியே அனுப்பிவிடும். தெரியுமா உங்களுக்கு? எல்லாருமே கேட்டுக்கு வெளியே போயிடணும். ஒரு பெரிய கேட் போட்டு மூடிடுவாங்க. ஒரு செக்யூரிட்டி வந்துடுவாங்க. ஒரு டைம் கீப்பிங் வந்துடும். வாழ்நாளில் நீங்க அதுக்குள்ள நான் தான் சார் கட்டினேன், என் பாவாடு தான் சார் அங்க காஞ்சிச்சு என்று யாரிடமும் சொல்வதற்கான, யாரும் கேட்பதற்கான காதுகள் இந்த உலகத்தில் இல்லவே யாருமே கேட்க மாட்டாங்க. நீ வெளியே நிற்குவேன். ஆனால் உன்னுடைய ஞாபகங்களில் கட்டிடம், நான் கட்டின கட்டடம் என்று இருக்கும். ஆனால் அதுக்குள்ள போகவே நீ வந்து பிரவேசிக்கவே முடியாது. கலையும் இலக்கியமும் உங்களுக்கு எதை தரும் என்றால், உங்கள் நினைவுகளை ஞாபகத்திலிருந்து மீட்டு தரும். உங்கள் பால்யத்தை ஞாபகத்திலிருந்து மீட்டு தரும். நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏதோ இந்த உங்களுடைய அந்த இப்போ ஒரு அமைதிக்குது இல்லை உங்ககிட்ட, அது எனக்கு தேவை. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் தான் இந்த அமைதி வேணாம் அப்படின்னா, இப்ப இந்த அமைதி எனக்கு தேவைப்படுகிறது. நான் பல முறை சொல்லுகிறேன். இந்த நாமக்கல் பக்கத்துல, நாமக்கல் வந்து ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர், அந்த அவருடைய மனைவியும் செகண்ட் கிரேட் டீச்சர், ஒரே பையன் ரகு, அந்த பையன் பேர் ரகுநந்தன் பையன் பேர். அவங்க வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, நாமக்கல்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் உள்ளடங்கிய கிராமம். இந்த கிராமத்துல இருந்தா நம்ம பையன் சரியா படிக்க மாட்டான், படிப்புக்கான வசதி கிடைக்காதுன்னு நாமக்கல்லுக்கே ஒரு வீட்டுக்கு குடும்பம் வருகிறாங்க. இவங்க வீடு பூட்டிக்குது கிராமத்துல. இந்த பையனை எல்லாரும் நம்முடைய பேரண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மஞ்சா வேன்ல தூக்கி நம்ம பிள்ளைய போட்டா அது நீட்டு எழுதி டாக்டரா வந்துடும் நினைக்கிறோம். அந்த மாதிரி இந்த ஊர் முழுக்க புள்ள குடிக்கிற வண்டி மாதிரி இந்த மஞ்சா வேன் சுத்தி இருக்குது பாத்தீங்களா நீங்க, அந்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்க அந்த பையனை. அந்த பையனை படிப்பு படிப்பு படிப்பு, அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்போ இவனோட படிச்ச பசங்க இருக்காங்களா, மைக்ரேட் ஆகாத பசங்க ஊர்லயே இருக்காங்க. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில அந்த மாதிரி பசங்க இவன் பாக்குறான்னு வச்சுக்க, அவன் என்ன சொல்லுவான், அது நீ வந்துட்டுறா, நம்ம ஊர்ல நான் வந்து மீன் பிடிச்சேன்டா, ஏரிய கொல்ல விட்டாங்கடா, எம்மா மீன் பிடிச்சேன் தெரியுமா, எம்மா
இந்த பையனுக்கு அழுகை துக்கமா வரும். ஆனா என்ன பண்ண முடியும், கான்வென்ட்ல படிச்சாதான் நீட் எழுத முடியும், அப்பதான் அமெரிக்காவுக்கு போக முடியும். 10th வரலாம் அவனுக்கு அந்த சோகம் தாங்கல. 10வது படிச்சுட்டு அப்பா ஒரு பெருமூச்சு வரும், ஐயோ போதுண்டா சாமி இனிமேல் ரிலாக்ஸ் ஆகலாம். அப்பா காலைல கூப்பிட்டு, கடைசி எக்ஸாம் முடிச்ச அடுத்த நாள் காலைல கூப்பிட்டு, தம்பி கோச்சிங் கிளாஸ் போயிடு நாளை இருந்துட்ட +1 +2க்கு. அப்புறம் +1 படிக்க மாட்டோம், நம்ம டைரக்டா +2 தான், ஏன்னா அதுலதானே மார்க். அப்படி வாங்கி ஒரு நாளைக்கு 5 டியூஷன். 4 மணிக்கு அவங்க அம்மா காப்பியை ஒரு கையிலயோ தண்ணியை ஒரு கையிலயோ வச்சுட்டு மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பி மூஞ்ச தொடச்சிட்டு காப்பி குடி செல்லமாவது இதுவாகுது கெட்ட வார்த்தம் சொல்லி அப்பதான் அந்த பையனை ரெடி பண்றது. சாயங்காலம் 8 மணி வரலாம் அவனுக்கு டியூஷன், 5 மணி நேரம் கிளாஸ். ஒரு மூளை தாங்குமா சார்? ஆனா அப்பதான் நீ ஃபாரினுக்கு போக முடியும், அப்பதான் நீ BE பாஸ் பண்ண முடியும். +2 படிச்சுட்டே உடனே மறுபடியும் அவனுக்கு கோச்சிங் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸஸ். அந்த பையன் ME படிச்சு முடிச்சிடறான். ME படிச்சுட்டு டைரக்டா 1.25 லட்சம் ரூபாய் சம்பளத்துல அமெரிக்காவில பிளேஸ்மெண்ட் ஆகிறான். அதான் அவங்க அப்பா அம்மா வேணும். அப்போ இவ்வளவு நாள் அவங்க வளர்த்தது ரத்தமும் சதையுமான ஒரு குழந்தையை இல்லை, ரத்தமும் சதையும் மாதிரி இருக்கிற ஒரு ATM மிஷினை வீட்டில் வைத்து வளர்த்திருக்கிறார் இல்லையா? பையன் USA போயிடலாம். USA போய் ஒரு மாசமும் அப்பாவுக்கு 1 லட்சம் ரூபாய், அவன் 25,000 ரூபாய் அவனுக்கு எடுத்துக்கலாம். 1 லட்சம் ரூபாய் ரொம்ப நாள் பணம் அப்பா 1 ரூபாய் அதுல இருந்து செலவு பண்ணாம பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறார். எந்த பிள்ளைக்கு? அமெரிக்காவுக்கு போயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. ஆமா, ஒரு நாள் திடீர்னு அப்பனுக்கு உரைக்குது, என்னன்னா புள்ள பணம் எல்லாம் அனுப்புறான், ஆனா நம்மள எப்படி ஆகுறான்னு பேச மாட்டானே. பையன் போனே பண்ணலையே. வீட்டுல அம்மாட்ட கேக்குறாரு, சரி எனக்கு போன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மாக்கள் கரெக்டா கணக்கு வச்சிருவாங்க. நைட்ல அப்பாவுக்கு தெரியாத அழுவாங்க. அவங்க சொல்றாங்க 1 வருஷம் 3 மாசம் 4 நாள் ஆச்சு. 1 வருஷம் 3 மாசம் 4 நாள்ல ஒரு போன் கூட ரகு இவங்களுக்கு பண்ணலன்னா அன்னைக்குதான் அப்பனுக்கு புரியுது. அப்பா அவசர அவசரமா பையனை கூப்பிடுறாரு, ரகு எப்படி ஆகுறாங்க? பையன் பதில் சொல்றான், 1ஆம் தேதியே பணம் அனுப்பிச்சிட்டப்பா. இல்லடா பணம் இல்ல, நீ எப்படிங்கிற? அப்பா பணம் கரெக்டா அனுப்பிச்சிட்ட, வந்துச்சா இல்லையா? பணம் வந்துச்சு, நீ நல்லா இருக்கியா? பையன் கேட்கறான், அப்பா இதை நீ கேட்கறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அப்பா நீ கேட்டிருக்கலாம் இல்ல? நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? என்னுடைய பால்யத்தை முழுக்க முழுக்க அழித்தவன். சின்ன வயதில் என்னுடைய பால்ய குழந்தைகள் என்னை பீத்து எடுத்துன்னு உன்னுடைய பேராசைக்காக என்னை வேற ஒரு இடத்துல நட்டவன். நண்டு வலையில் கையை விட்டு தண்ணி பாம்பை பிடிச்சி விளையாடுகிற சுகம் எனக்கு தெரியவே தெரியாது. பனங்காயை வலிச்சு சாப்பிட்டுட்டு நுங்க சாப்பிட்டுட்டு அதில் வண்டி ஓட்டுகிற விளையாட்டை நான் அறிந்ததே இல்லை. ஊர் பொது ஏரியில் ஏலமுட்டு ஆண்களும் பெண்களும் ஏரியில் குதித்து ஜிலேபிகளையும் கெண்டையையும் குறவை மீனையும் விரால் மீனையும் அள்ளி கரையில் வீசின அந்த ஆனந்தமான விளையாட்டு என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. இது எல்லாவற்றையும் கூட நான் மறந்து விடுகிறேன், எல்லாவற்றையும் கூட நான் மன்னித்து விட முடியும். ஆனால் அம்மாவை விட எனக்கு சித்தி தான் ரொம்ப பிடிக்கும், பிரியமானவள் என்று உனக்கு தெரியும். அந்த சித்தி ஒரு குடும்ப தகராறு வீட்டில் உத்தரத்தில் ஒரு நடுராத்திரியில் தொங்கின போது, சித்தியின் காலை பிடித்து நான் கதறி அழுது கொண்டிருந்த போது, அதிகாலை 6 மணி 7 மணிக்கு என் தோளை தொட்டு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சாமி, ஸ்கூலுக்கு போ என்று சித்தியின் உடல் ஸ்பரிசத்திலிருந்து என் கையை விலக்கி ஸ்கூலுக்கு அனுப்பினவன். இதெல்லாம் எதற்காக? இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு தானே. அதை நான் உனக்கு சரியாக அனுப்புகிறேன், உங்களுக்கும் எனக்குமான உறவு அதோடு முடிகிறது என்ற பையன். அப்பா கதறி அழுத்தார். நீ அனுப்பிச்ச பணத்துல 1 ரூபாயை கூட நான் செலவு பண்ணேன், எல்லா பணத்தையும் அப்படியே நான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா பணமும் என்கிட்ட தான் 1.5 கோடி சேர்த்து வச்சுக்கோ. பையன் கேற 1.5 கோடி என்ன பண்ண போறேன்? அடையாறில் 3 பெட்ரூம் பிளாட் வாங்கி உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முதலீடு. பையன் ஒரு மிகப்பெரிய குண்டை எடுத்து அப்பா மேல போறான். எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஒரு அமெரிக்க வெள்ளக்கார பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி, அப்பா அடையார் கூவத்துக்கு பக்கத்தில் எனக்கு 3 பெட்ரூம் பிளாட் வேண்டாம்ப்பா, தேம்ஸ் நதி என்கிற மிக அழகான ஒரு நதி லண்டன்ல ஓடு இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவில் ஓடுகிற ஒரு நதிக்கு பக்கத்தில்
3 பெட்ரூம் இல்ல 6 பெட்ரூம் உள்ள பிளாட் நாங்க ஏற்கனவே வாங்கிட்டோம். இதெல்லாம் நீ ஏன்டா இருக்கு சொல்ல, ஏன் சொன்னா நீ 3 பெட்ரூம் பிளாட் வாங்குறது குறைஞ்சிருல, அதனால சொல்ல. இப்போ 2 கேள்விகள் என் முன்னால் இருக்கு. ஒன்று, ஒரு செகண்ட் கிரேட் வாத்தியனுடைய மொத்த கனவையும் ஒரு பையன் ஒரு வாரத்துல தீச்சிட்டானா? இனிமேல் ஒண்ணு இல்லையா அவருக்கு? பேருக்கு அமாவாசை சீட்டு கட்டினாரு, அவரு தீபாவளி சீட்டு கட்டினாரு, பேருக்கு இந்த பணத்தை வட்டி கொடுத்தாரு, எல்லாமே உன் காசே வேணும்டா போனா நாயின்னு சொல்லிட்டான ஒரு பையன். அப்போ பெற்றோரின் பேராசைகள் இல்ல, அதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நாம அதுக்காக வாழவே கூடாது, அதுக்காக படிக்கக்கூடாது. நீங்க நாம டிசைட் பண்ணணும். எனக்கு ஒரு பிரமாதமான கதை ஞாபகம் வருது. ஏன்னா லண்டன்ல ஒருத்தர் ஒரு பேக்கரியில வேலை செய்யறாரு ஒரு அப்பா. அவர் வீட்டுக்கு கிறிஸ்துமஸ் டைம்ல வீட்டுக்கு வந்துடுறாரு, வீட்டுல இறந்துறாரு, கிறிஸ்துமஸ் டைம்ல இறந்துறாரு. அந்த குடும்பம் நிர்கதியாவது. அவங்க அம்மா ஒரு $200 சேர்த்து வச்சுக்கிறாங்க. பையன் படிச்சுக்கிறான் ஸ்கூல்ல. பையன்கிட்ட அந்த $200 கொடுத்து அவங்க சொல்றாங்க, தம்பி நீ லண்டன் போ, அப்பா வேலை செஞ்ச பேக்கரிக்குதுல பெரிய ஃபேக்டரி, அந்த பேக்கரியில போய் வேலைக்கு சேர்ந்துக்கோ, அப்பாவுடைய வேலையை நீ வாங்கிடு, இந்த குடும்பத்தை நீ பிரெட் வின்னரா மாறிடுவ, நீ இந்த குடும்பத்தை காப்பாத்துவ. பையன் $200 எடுத்துட்டு லண்டனுக்கு பயணப்படுகிறான். ட்ரெயின்ல போறான். போகும்போது அவனுக்கு நான் இன்னொரு அப்பாவாக ஏன் வாழணுங்க, அதான் கிரியேட்டிவிட்டி. நான் மறுபடியும் ஏன் அப்பா மாதிரியே போய் ரொட்டி சொல்லணும், நான் போய் ஏன் பிரெட் மேக்கிங் பண்ணணும், இந்த $200 வச்சுன்னு வேற எதுவும் நான் செய்யக்கூடாதா? நீங்கள் நினைக்க வேண்டியது, நீங்கள் யோசிக்க வேண்டியது இந்த இடத்தில் தான் என்று நான் நம்புகிறேன். அந்த பையன் அப்படி யோசிக்கிறான். லண்டன்ல போய் இறங்குறான். அவன் ஃபேக்டரிக்கு போகல, அப்பா வேலை பார்த்த ஃபேக்டரிக்கு போகல. அந்த $200 எடுத்துன்னு போய் அந்த ஃபேக்டரிக்கு போறான் அவன். ஆனால் போய் அவன் இவரு பையன் தான் நானே, எனக்கு ஒரு வேலை கொடுக்குன்னு கேட்கல. அந்த ஃபேக்டரியில போய் $50 பிரெட் வாங்குறான். பிரெட் வாங்கி வெளியே எடுத்து அந்த பிரெட்டை விற்கிறான். $70 விற்கிறான். $20 லாபம் சம்பாதிக்கிறான். அவன் அப்படியே டெவலப் ஆகினே இருக்கிறான். அவன் கையில் இப்பொழுது $25,000. அவன் ஃபேக்டரியில ஜாயின் பண்ணியிருந்தான்னா மாசத்துக்கு அவனுக்கு $1,000 தான் சம்பளம் கிடைச்சிருப்பான். ஆனால் லாபமாக மட்டுமே அவன் கையில் $25,000. அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அப்பா வேலை செஞ்ச ஃபேக்டரி இதுல பிரெட் ஃபேக்டரி, அந்த மாதிரி ஏன் நாமளே ஒரு சின்ன ஃபேக்டரி ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஆரம்பிச்சுட்டு அவங்கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்கறாங்க. கிறிஸ்துமஸ் வருகிறது. கிறிஸ்துமஸ் அம்மாவுக்கு ட்ரெஸ், கிஃப்ட், பிரெட் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் அம்மாவை பார்ப்பதற்காக போகிறான். இப்ப அவனுக்கு ஒரே பதட்டம் என்னன்னா, அம்மாவை எப்படி எதிர்கொள்றது? நீ போலையா அப்பா ஃபேக்டரிக்கே போலையா, நீ அப்பா ஃபேக்டரி மாதிரி வேலையே சேர, ஏன்னா அம்மா கேட்பாங்கல்ல. போய் அவன் சொல்றான், நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கேன், நீ உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்பா ஃபேக்டரி? இல்லம்மா அப்பா ஃபேக்டரியில வேலை செய்யணும். அச்சோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். உடனடியா ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேளு, உடனடியா இது எல்லாத்தையும் விட்டுரு, எதுவுமே உனக்கு வேணாம், மறுபடியும் போய் அப்பா ஃபேக்டரியில ஜாயின் பண்ணிக்க. அம்மாவுக்கு இவனை புரிய வைக்கவே முடியல. இப்ப கடைசியா அந்த கதையை எங்க அந்த ரைட்டர் எழுதுறான்னா, அந்த பையன் திரும்பி வந்துடுறான். லண்டன்ல இன்னைக்கு நம்பர் 1 பிரெட் ஃபேக்டரி அவன்தான். அவங்ககிட்ட 8,000 பேர் வேலை செய்யறாங்க. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இப்ப அவன் நிக்க போறான். வீட்டு கிறிஸ்துமஸ் லீவு போறான். அம்மாவை எப்படி எதிர்ப்பு? அம்மாட்ட போய் சொல்றான், அம்மா நான் ஜனாதிபதி தேர்தல்ல நிக்க போறோமா, லண்டன் ஜனாதிபதி தேர்தல். அம்மா சொல்றாங்க, ரொம்ப தப்பு, எல்லாத்தையும் விட்டு ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேளு, இந்த ஃபேக்டரி எல்லாம் நம்மளுக்கு வேணாம், அப்பா வேலை செஞ்ச ஃபேக்டரியில போய் எம்ப்ளாயர் ஜாயின். அதான் ஒரு பெற்றோருடைய மனநிலை. ஆனால் ஒரு கிரியேட்டருடைய மனநிலை இருக்குல்ல, அது அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண குமஸ்தா தான், நீங்க ஒரு சாதாரண டீச்சர் தான். இது போர்டுன்னு வச்சுங்களேன், இணைக்கோடுகள் ஒன்றாக சேராது அப்படின்னு ஒரு டீச்சர் நம்மளுக்கு பாடம் நடத்துறாரு. கிளாஸ்ல 60 பேர் இருக்கணும். 60 பேரும் நம்புறோம் இணைக்கோடுகள் ஒன்றா சேராதுன்றத நம்புறோம். ஒரே ஒரு பையன் மட்டும் எழுச்சி எப்படி சார் சேராதுங்க, அந்த பையன் தான் அதிக பிரச்சனை தரும் இல்லையா? அதுதான் உருப்படாது, அதுதான் வாத்தியார மீறி கேள்வி கேட்குது இல்லையா? ஆனா கேட்கறான், ஏன் சார் உங்களுக்கு இணைக்கோடுகள் ஒன்றாக இந்த பாரு போர்டுக்கு வெளியே போடுறல வந்தா, அவன் பையன் சொல்லுவான், போர்டுக்கு வெளியே போனா எங்க போனாலும் சேராதுரா. இல்ல சார், பூமி உருண்டை வடிவமானது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளியில இந்த இணைக்கோடுகள் ஒன்னா சேர்ந்துடல. ஏன்னா பூமி தட்டையானது இல்ல, உருண்டையானது தானே.
இந்த போர்டுல சேராது, போர்டுக்கு வெளியே சேராது, காலேஜில் சேராது. ஆனால் பூமத்திய ரேகையில் ஏதோ ஒரு இடத்தில் இந்த 2 கோடுகளும் ஒன்றாய் சேரல, அப்ப இணைக்கோடுகள் ஒன்றாய் சேராது அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுக்குறது தப்பு தானே சார் அப்படின்னு ஒரு பையன் கேட்டான், அவன் தான் விஞ்ஞானி ஆவான். மற்றவங்க பிடி அசிஸ்டண்டா, செகண்டரி இயர் வாதியரா, பேராசிரியர்களா போயிடலாம். அவங்களாம் கேள்வியே கேட்காதவங்க. அப்ப இந்த கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் தான் நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுது. இந்த பிரில்லியன்சி தான் நமக்கு தேவைப்படுது. கடைசியாக அமெரிக்காவில் வந்து இந்த எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட பெண்கள் அப்படின்றவங்க இன்னுமே செகண்டரி தான். உலகம் முழுக்க எந்த நாடுகள்லயும் இவ்வளவு ஃபெமினிசம், இவ்வளவு பெண் விடுதலை பேசின பிறகும் கூட ஐ திங்க் அமெரிக்கா ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி யார் தான் சார்? ரீகனுக்கு அப்புறம், சரி இப்பதையும் நம்ம ரீகனே வச்சுக்கலாம். அவர் வந்து அவருடைய இல்ல ரொம்ப ஃபெமிலியரான பேர் அல்ல, அவரும் அந்த ஜனாதிபதியும் அவருடைய ஜனாதிபதியோட ஒய்ஃபும் ஜனாதிபதி மாளிகையில ஜனாதிபதியா பதவியேற்கிறதுக்காக போறாரு. போகும்போது யாரு? கிளின்டன், கரெக்ட். அந்த அவருடைய ஒய்ஃப் பேரு கிளாரி, கரெக்ட். 2 பேரும் போறாங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் ஒயிட் பெட்ரோல் போடுறான் கிளின்டன். ஒருத்த வந்து பெட்ரோல் போடுறான், பெட்ரோல் அடிக்கிறான். இந்த கிளாரி வந்து பயங்கரமா அப்படியே துள்ளி குதிச்சு போய் அவங்ககிட்ட பேசுறான். ஏன்னா அவருடைய காலேஜ் மேட், அவன் பயங்கர லவ்வபிளா 2 பேர் பேசுறான். இவனுக்கு உள்ள பொறாம ஜனாதிபதியா பங்கேற்ப எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அவர் யார் கூட பேசுறேன்? தாமஸ், ஹீஸ் மை ஃப்ரெண்ட், என் காலேஜ்ல ஒன்னா படிச்சு. ஓ, நீ என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணலனா அவனதான் கல்யாணம் பண்ணிட்டான் இல்ல? அப்போ உன் புருஷன் ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறவனா இருந்திருப்பான். கிளாரி சொல்ற, நோனோ, நான் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணலன்னா அவன் கூட இப்ப ஜனாதிபதி மாளிகைக்கு போயிட்டு இருப்பேன், நீ பெட்ரோல் போட்டு. அதான் நம்ம ஒரே லைஃப் தான், ஒரே வாழ்க்கை தான். ஆனா நீங்க கொஞ்சம் அப்படி மாத்தி போட்டு பாருங்க. அதை நோக்கிதான் மாணவர்கள் நகர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எவ்வளவு நேரம் பேசுனேன்னு தெரியல, ஆனால் ஒரு வார்த்தை கூட என் வாயில இருந்து உங்களுக்கு நான் தெரியாம என்னை மீறி கூட ஒரு அட்வைஸ் தோல் வந்திருக்காங்க. வாழ்க்கையை நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நான் சொல்வதற்கு எனக்கு எந்த அருகதையுமே இல்லை. ஏனென்றால் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு நீதிபதியின் வாழ்க்கையும் ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறவன் வாழ்க்கையும் வெவ்வேறானது. 2 பேருக்கும் வெவ்வேறு நியாயங்கள் இருக்கு. இவன் குற்றம் செய்தவன், அவன் குற்றத்திற்கு தண்டனை கொடுப்பவன். 2 பேருக்கும் நான் ஒரு எழுத்தாளர் 2 பேருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேள்வி சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய அராஜகம். ஒவ்வொருவர் ஜெயகாந்தன் என்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் சொல்கிறார், வாழ்க்கை என்பது வேறொன்றும் இல்லை, வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில், வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஒரே நியாயம் கூடவே வராது. வாழ்க்கை முழுக்க வெவ்வேறு நியாயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் தான் எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்காக வேறு யாருமே எதிர்கொள்ள மாட்டார், நீங்கள் தான் எதிர்கொள்ள முடியும். ஆக வெயிலில் காய்ந்து, மழையில் நனைந்து, இரவில் திரிந்து, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், கோர்ட்டுக்கு போய், ஜெயிலுக்கு போய், எல்லாவற்றையும் கடந்து ஒரு உரமேறிய வாழ்க்கையை, ஒரு உரமேறிய லைஃபை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன்.